கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மறுபடியுமாக அன்பின் வாழ்த்துக்களை. நம்மை எல்லாம் படைத்து நம்மை மனிதனாக உருவாக்கி புது சிருஷ்டிகளாக நம்முடைய சிந்தையை நமக்கு மாற்றி கொடுத்த நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ இந்த ஞாயிறு ஆராதனையிலும் கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சத்தியத்தை பரிமாறிக்கொள்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பார்த்திங்கன்னா 2 canary and 2 sparrow. சப்ஜெக்டுடைய தலைப்பு இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு காரணம் சில வார்த்தைகளை தமிழில் மொழிபெயர்க்க முடியாதனால அது அப்படி போட்டிருக்கு. அதனால் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது. அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம 2 போட்டிருக்கேன். இந்த 2 அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னு ஆரம்பத்துலேயே இன்றைக்கி நம்ம 2 கதை படிக்க போகிறோம். நம்ம 2 கதை, சின்ன கதை தான். அந்த கதையை படித்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கதையில் யார் வரப்போகிறோன்னா, கெனாரி வரப்போகுது, ஸ்பேரோ வரப்போகுது. இவ்வளோதான் சிம்பிளாக சொல்லப்போனால். ஸ்பேரோ அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், குருவி, சிட்டுக்குருவின்னு சொல்லும் இல்லையா, குருவி. அது கெனாரி அப்படிங்கிறது நமக்கு தமிழில் சரியான ஒரு மொழிபெயர்ப்போ வார்த்தையோ இல்லை. ஏன்னா இந்த பறவை பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இல்லை. அதனால நமக்கு இதை பற்றி தெரியாது. இதுக்கு பேரும் நம்ம இந்திய பாஷைகளில் இல்லை. அதனால இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெனாரிங்கிற பேர் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு கெனாரி அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பறவை இருக்கக்கூடிய இடத்தை பேஸ் பண்ணி அந்த பேர் வச்சுருக்காங்க. இந்த பறவை எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் ஓஷனில் ஸ்பெயினுக்கு பக்கத்தில், அதாவது ஸ்பெயினுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவு. அந்த தீவு பேர் கெனாரி அப்படிங்கிற ஒரு தீவு. ஸோ அந்த தீவில் இருக்கக்கூடிய ஒரு பறவையாக அது இருக்கிறதுனால இந்த பறவைக்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா கெனாரி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. நம்ம சப்ஜெக்ட் முழுக்க இதை பற்றியே படிக்க போகிறதுனால இதை எப்படி நம்ம ஸ்பெல் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம உச்சரிச்சிக்கலாங்கிறத முதல்ல நம்ம தீர்மானிச்சுட்டு அப்புறம் சப்ஜெக்டில் போகலாம். ஸோ நான் சொல்லும்போது நான் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிடுங்க. கெனாரின்னு சொன்னாலே உங்களுக்கு புரியும் இல்லையா? கட்டாயமாக புரியும். கெனாரி அப்படிங்கிறது ஒரு பறவை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பறவையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறது இப்போ வாசிக்கலாம் பாருங்க. இப்போ நீங்கள் பொதுவாக மஞ்சள் பச்சை நிற இறகுகளை கொண்ட ஒரு மெல்லிசை பாடலுடன் ஒரு வகை செல்ல பறவையாக பிரபலமானது மற்றும் பல்வேறு வண்ணங்களில் குறிப்பாக பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் வளர்க்கப்படுகிறது. ஒரு ஓவர்லைன் இந்த பறவை பத்தி, ஒரு குருவி மாதிரி தான், இதுவும் குருவி மாதிரி தான், ஆனால் குருவி கிடையாது. இதுக்கு பேர் கெனாரி. ஸோ இந்த கெனாரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக மஞ்சள் நிறத்தில் அது இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விளக்கம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், குருவி ஜென்ரலாகவே பாடும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா மெல்லிசையோட பாடும். அதாவது மெல்லிசைனா மெலோடியோட இந்த பறவை பார்த்தீங்கன்னா பாடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சப்ஜெக்டில். மெலோடியோட இது பாடும். இது பாடுறதை நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டு பாடுற மாதிரி அது மியூசிக் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாயில் ஸ்பெல் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி நிறைந்த பறவை. இது அதிகமாக இன்னைக்கு இல்லாத காரணத்தினால இதை பற்றி நமக்கு தெரியல. ஒருவேளை இங்கே இருக்க யாராவது தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம். பட் இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்குன்னா, நமக்குரிய பாடத்தை வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்றதுக்கு இப்போ தேவன் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயமும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பறவை என்ன கலரில் இருக்கும்? எல்லோ. இங்கிலீஷ் மட்டும் தான் இன்றைக்கி. ஓகே, பரவாயில்ல, தப்பில்லை. ஏன்னா நான் இங்கிலீஷில் தான் பேச போகிறேன். இன்னும் பரவாயில்ல. எல்லோயிஷ், மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த பறவையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? மெலோடி என்ன பண்ணுன்னா பாடும். ஸோ அடுத்தது நம்ம சப்ஜெக்டில் பார்க்க போகிற இன்னொரு விஷயம் ஸ்பேரோ. ஸ்பேரோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நல்லா நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குற விஷயம் தான். குருவி, சிட்டுக்குருவின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வாசிங்க. பல வகையான சிறிய பழுப்பு அல்லது சாம்பல் நிற பாடல் பறவைகள் குருவிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை உலகில் மிகவும் பிரபலமான பறவைகளில் ஒன்றாகும். ஸோ இது எல்லா இடத்துலையுமே இருக்கு. இது மஞ்சள் கலர்ல இருக்காது, நமக்கு நல்லா தெரியும். பழுப்பு கலர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் ஷேட்ல பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இந்த குருவி பாடுமா பாடாதா? குருவி பாடுமா பாடாதுன்னு கேட்டவர் என்ன கேள்வி கேட்டேன் நான் உங்ககிட்ட? பாடும், ஆனால் எந்த அளவுக்கு பாட முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கெனாரி அளவுக்கு இது பாடாது. இது பாடுற சவுண்டுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? சிர்பிங் சவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிர்பிங் சவுண்ட்னா என்னென்னா, என்ன சொல்கிறது, முனகல் சத்தம் சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. இதால் முழுசாக எந்த விஷயத்தையும் பாட முடியாது. இது சத்தம் போடும், அது மியூசிக் மாதிரி இருக்கும், ஆனால் அது மியூசிக்காக நம்ம எடுத்துக்கலாம். பட் கெனாரியோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கெனாரி பாடுற மெலோடியை இது என்ன பண்ண முடியாது, பாட முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட்ல போகலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, 2 தடவை இதை பற்றி படிக்க போகிறோம். ஸோ 2 canary 2 sparrow அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு தடவை ஒரு கெனாரி ஒரு ஸ்பேரோவை பற்றி படிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் கழித்து பாதிக்கு மேலே இன்னொரு கெனாரி இன்னொரு ஸ்பேரோவை பற்றி படிக்க போகிறோம். அவ்வளோதான். அதனால தான் 2 canary
டூ ஸ்பேரோ அப்படிங்கிற பேர் நம்ம வச்சிருக்கிறோம். ஒரு தடவை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. நீங்களும் வாயே பார்த்துருக்கீங்க. கெனாரி, ஸ்பேரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முதல் கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஓனர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ஸ்பேரோ நிறைய இருக்குது. ஸ்பேரோனா இப்போ புரியுது இல்லையா உங்களுக்கு? சிட்டுக்குருவிகள் நிறையா இருக்குது. நமக்கு நல்லா தெரியும் சிட்டுக்குருவினால் மெலோடி பாட முடியாது, ஆனால் கெனாரியால் மெலோடி பாட முடியும். ஆனால் இவருக்கு என்ன ஒரு ஆசை வந்துருச்சு, எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர், இவருக்கு என்ன ஆசை வந்துருச்சுன்னா, தன்னுடைய சிட்டுக்குருவிகளும் கெனாரி மாதிரி பாடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு, மெலோடியாக பாடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் கொயர் கிளாஸுக்கு கொண்டு சேர்த்து விட்டார் சிட்டுக்குருவியெல்லாம். அப்படியான இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெனாரியை பிடிச்சிட்டு வந்து, ஒரு கெனாரி கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ஸ்பேரோ சிட்டுக்குருவி இருக்கிற இடத்துக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா அடைச்சிட்டார். அடைச்சி ஒரு வாரம் விட்டார். அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெனாரி தன்னுடைய இசை திறமையை ஆற்றலை அந்த சிட்டுக்குருவிகளுக்கும் பாடி பழக்கி விட்டுரும் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்து விட்டார். ஆனால் இந்த விஷயம் அவர் நினச்ச மாதிரி நடக்கலை. எப்படி நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டாக நடந்துருச்சு. ஆப்போசிட்டான இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எது பாடுறத மறந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கெனாரி பாடுறத மறந்துருச்சு. இப்போ வாசிங்க இங்கே. அவர்களுக்கு பாட கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக கெனாரி வந்து ஸ்பேரோ சிட்டுக்குருவிக்கு பாட கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக அந்த ஏழை பறவை விசித்திரமான பறவைகளின் மத்தியில் மிகவும் பயந்து பாடுவதை முழுவதுமாக நிறுத்திவிட்டு என்ன ஆயிப்போச்சாமா, பயந்து போய் பாடுவதை என்ன பண்ணிடுச்சாமா, முற்றிலுமாக நிறுத்திவிட்டு சிட்டுக்குருவிகள் போல சினுங்குவதை தவிர வேறு எதையும் செய்யவில்லை. இந்த சினுங்குங்கிறத சிர்பிங் சவுண்ட் படிச்சோம் நம்ம. ஸோ அந்த சிட்டுக்குருவியுடைய பாட்டை யார் பழகியாச்சு? இப்போ கெனாரி பழகிருச்சு. நல்லா பாடிட்டு இருந்த கெனாரியை இந்த ஓனர் கொண்டு போய் சிட்டுக்குருவிக்கு பாட கற்றுக்கொடுன்னு சொல்லி விட்டா, இந்த சிட்டுக்குருவிகளை பார்த்து அது பயந்துட்டு என்ன பண்ணிருச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசாமல் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது கொடுக்குற சிட்டுக்குருவிகள் கொடுக்குற இந்த சினுங்கல் சத்தம் இருக்கு இல்லையா, அது போய் இது காதில் கேட்டு இது எதை மறந்துருச்சு? மெலோடியை மறந்துருச்சு. பாட மறந்துருச்சு சொல்லக்கூடாது, ரெண்டுமே பாடும். மெலோடியை மறந்துருச்சு. அதனால இதை வெளியே கொண்டு வந்து விட்டா என்ன பண்ணுதுன்னா, இது சிட்டுக்குருவி மாதிரி இதுவும் சினுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஓனருக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி பயந்து, சரி என்ன பண்ணலாம், பேசாமல் கெனாரியவாவது காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அந்த கெனாரியை கொண்டு என்ன பண்ணிட்டாருன்னா தனியாக வச்சிட்டார். தனியாக வச்சு ஒரு வாரம் பார்க்குறாரு, 10 நாள் பார்க்குறாரு. கெனாரியாலும் பழைய மாதிரி என்ன பண்ண முடியல, பாட முடியல. அது என்ன பண்ணிருக்கு, உட்காந்து சினுங்கிட்டே உட்காந்துருக்குது. அப்போ அதால் அந்த பாதிப்பிலிருந்து வெளியே வர முடியல. இப்போ என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இப்போ என்ன பண்ணால் இந்த கெனாரியை பாட வைக்க முடியும், கெனாரியை பாட வைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, பாட்டு கெட்டு போனது எப்படி, ஸ்பேரோ கூட போய் பழகினதுனால. அப்போ மறுபடியும் பாட்டு பாட வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன கொண்டு விட்டுறலாம். ஸோ இதை என்ன பண்ணிட்டாருன்னா கெனாரி மத்தியில் கொண்டு விட்டார். ஸோ கெனாரி மத்தியில் கொண்டு விட்டதுக்கு அப்புறமா இது மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா பாட ஆரம்பிக்குது. வாசிங்க. இப்போ நன்றாக பாடிய மற்றொரு கெனாரிக்கு அருகில் அதை வைக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. வைக்க வேண்டும் என்று அவருக்கு என்ன பண்ணிருச்சு, தோன்றிவிட்டது. இது விரும்பிய விளைவை கொடுத்தது. அவர் நினைச்ச மாதிரி குட் ரிசல்ட் அதுல வந்துருச்சு. பழைய குரல் மீண்டும் பெற்று அது எப்போதும் போல் அழகாக பாடியது. எது இப்ப நல்லா மறுபடியும் மெலோடி பாட ஆரம்பிச்சிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, கெனாரி பாட ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? நல்லா இருக்கா கதை? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இதே மாதிரி கடைசி வரைக்கும் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? இப்போ இந்த சப்ஜெக்ட் நம்ம எதுக்காக பார்த்தோம்? உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. எதுக்காக பார்த்தோம்? என்னென்னமோ சொல்றீங்க. நம்ம எப்படி பாட்டு பாடுறதுங்கிறதுக்காக படித்தோம் இல்லையா? சரி, அதுக்கு இல்லை. ரைட். அப்போ இந்த ஒரு கான்செப்டை வச்சு தேவன் படைத்த இந்த உயிரினத்துடைய நேச்சர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது தேவனால தானே உண்டாக்கப்பட்டுச்சு. அப்போ கெனாரிங்கிற பறவைக்கு ஒரு நேச்சர் இருக்கு, ஸ்பேரோவுக்கு ஒரு நேச்சர் இருக்கு. மனுஷன் நேச்சரை மாற்ற நினைச்சான், ஆனால் அந்த நேச்சர் மனுஷனால மாற்ற முடியல. அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை இந்த ஓனர் பண்ணதை வச்சு நாம என்ன பாடம் இதில் கற்றுக்க போறோம்? ஏன்னா நாமளும் தேவனுடைய படைப்பு தான். அதுலேயும் விசேஷமாக நம்ம தேவனுடைய புது சிருஷ்டிகள். அப்போ தேவனுடைய புது சிருஷ்டிகளுக்கு தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றிலுமே ஒரு பாடம் இருக்குன்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ இந்த சப்ஜெக்ட் நமக்கு தான். அப்படின்னா இந்த சப்ஜெக்டில் இப்போ நாம் நமக்கு தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், புது சிருஷ்டிக்கு ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆவியில் வளர்வதற்கு சத்து சாப்பாடு வேணும்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையிலே வித்தியாசம் வரணும். ஸோ இப்போ நம்ம படித்த கண்டென்ட்டை எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த 2 குருவியில் ஏதோ ஒரு குருவியாக இருக்கோன்னு மட்டும் நமக்கு தெரியுது. இல்லை 2 குருவியாக இருக்கோங்கிறத நீங்கள் அப்புறமா சொல்லுங்கள், கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இந்த சப்ஜெக்டில் ஒன்று கெனாரி, இன்னொன்று ஸ்பேரோ, 2க்கும் தனிப்பட்ட குணலட்சணங்கள் இருக்குது. இதை வச்சுட்டு இப்போ நாம் இதில் யார், கெனாரியா ஸ்பேரோவா?
நான் வேணா போயிட்டு கொஞ்சம் டீயில் குடிச்சிட்டு வரட்டுமா? நீங்கள் யோசிச்சு வைக்கிறீங்களா? என்னது? சரி, எல்லாரும் சேர்ந்து அந்த பதில் சொன்னதால் நானும் அதை ஒத்துக்கிறேன். ஸோ நம்ம யாருன்னா கிணாரி. அப்போ நம்ம பாடுறோமா இல்லையான்னு கேட்குறேன் நான். கட்டாயமாக பாடுறோம். நம்மளை பாட சொல்லியிருக்கு. நீங்கள் சொன்ன பதில் கரெக்டு. கிணாரி அப்படிங்கிறத நம்ம முழுசாக நமக்கு தான் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இந்த சப்ஜெக்டில் நம்ம 2 இன்சிடென்ட்லையுமே நம்ம கிணாரி தான். சரிங்களா? ஸோ முதல்ல எதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னா, பாட்டு என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நம்ம பாடணுமா வேண்டாமான்னு பார்த்துடலாம். பைபிள் கிளியராக சொல்லுது, நம்ம பாடித்தான் ஆகணும். வாசிக்கலாம். 106 சங்கீதம் 12 வசனம். 106 சங்கீதம் 12 வசனம். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். அவருடைய துதியை என்ன பண்ணிருக்காங்க? அவங்க பாடியிருக்காங்க. யாருன்னு அப்புறம் பார்க்கலாம். பட் பாடுங்கிறது தேவனுடைய சித்தம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட், 108 சங்கீதம் 1 வசனம். 108 சங்கீதம் 1 வசனம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். ஸோ நான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் பாடும் அப்படின்னு சங்கீதக்காரர் இங்கே சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? நாமளும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் பாட்டு மாதிரி அங்கே என்ன பண்ணப்பட்டுன்னா கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்குது. எதுலைன்னா ஒரு பாட்டில். ஸோ குருவியும் பாடுது, நாமளும் பாடிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ நம்ம கெனாரியா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் நம்ம மனசில் வச்சுக்கலாம். நாம் பாடுற பாட்டுக்கு கண்டிப்பாக பாட்டுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, அது இருக்கணும். ஒரு பாட்டு பாடுறதுக்கு என்னென்னலாம் தேவை? நம்ம பாடுறோங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா, வசனத்தின்படி கரெக்டுனா, பாட்டு பாடுறதுக்கு என்னென்னலாம் தேவை? நம்பர் 1, குரல் வளம். அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஓகே, நான் வச்சுக்கிறேன், ரைட், எடுத்துக்கிறேன் நான். பட் நான் எதிர்பார்க்காத பதில் இது. சூப்பர், குரல் வளம். ஸோ குரல் வளம் இருக்கிறவங்களா பாட சொன்னால் பாடிடுவாங்களா? இருக்கலாம், வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் யாரு? ஆர்வம். பாருங்க, இதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே சொல்றீங்க. பரவாயில்ல, எனக்கு நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. ஆர்வம் இருக்கணும். ஸோ ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாம் பாட விட்டுறலாமா? முடியாது. முதல்ல இப்போ கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க. முதல்ல பாடல் வரிகள் தேவை. பாடல் வரிகள் எல்லாம் என்ன பண்ண முடியாது, நம்மளால பாட முடியாது. ஸோ பாடுறதுக்கு பாடல் வரிகள் தேவை. அப்படின்னா நாம் பாடணுங்கிறத முடிவாக எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாடுற பாட்டுக்கு பாடல் வரிகள் எது? வேற என்ன சந்தேகம் இதில்? பைபிள் வசனம் தான். இதை தவிர வேற எதுல பாடினாலும் நம்ம பாடுற பாட்டு எப்படி இருக்கு நமக்கு தான் தெரியும். ஸோ பாடல் வரிகள் வேத வாக்கியம். அடுத்தது மியூசிக், ஹோலி ஸ்பிரிட். எல்லாருக்கும் வசனம் படிக்க தெரியும், எல்லாருக்கும் பாட்டு எழுதி கொடுத்தா பேப்பரில் படிக்க தெரியும். படிக்கிறதுக்கு பேர் பாட்டு இல்லை. பாட்டுன்னா அதில் ஒரு ராகம் இருக்கணும். ஸோ அந்த இசையை நமக்கு சரியாக ஏற்படுத்தி கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பரிசுத்த ஆவி. கரெக்டுங்களா? ஸோ பரிசுத்த ஆவி இருக்கணும், பாடல் வரிகள் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் நம்ம பாடலாம். ஸோ நம்முடைய பாடுற பாட்டு எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற எதுவுமே இல்லை. நாம் அனுதின வாழ்க்கையில் செய்யக்கூடிய கிரியைகள், நம்முடைய செய்கைகள், இது எல்லாமே பாட்டு தான். இதை தான் இங்கே படித்தோம் நம்ம. சரிங்களா? என் மகிமையும் என்ன பண்ணும்? பாடும். நான் தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன்னா, நான் ரோட்டுக்கு நடுவில் போய் நின்று ஒரு மைக்கு வச்சு பாடுவேன்ற அர்த்தம் இல்லை. நான் வேத வாக்கியங்களை படித்த விஷயம் பரிசுத்தாவின் மூலம் தூண்டப்பட்டு நான் என் வாழ்க்கையில் அந்த கிரியா காமிக்கிறதுக்கு பேர் தான் பாட்டு. அப்படின்னா இப்போ ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம பாடுற பாட்டு வேத வசனங்கள், நம்ம பாடுறது நம்முடைய பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய செய்கைகள், நம்மளை பாட வைக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவி. ரைட்? இப்போ நம்ம நல்லா பாடுறோம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சத்தியமெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாடினோமா அல்லது சினுங்கிட்டு இருந்தோமா? கேட்குற கேள்வி உங்களுக்கு புரிஞ்சா? நம்ம இப்போ பாடுறோம் ஏன்னா வசனம் பரிசுத்தாவியோடு இப்போ சேர்ந்துருச்சு. ஸோ அது பாடலாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஆனால் சத்தியம் தெரியறதுக்கு முன்னாடி இதே வசனத்தை தான் படித்தோம், மனப்பாடமெல்லாம் பண்ணோம். ஆனால் மனப்பாடம் பண்ண வசனங்கள் பாடலாக மாறல. ஏன் பாடலாக மாறல? அங்கே நமக்கு என்ன கிடைக்கல? மியூசிக், பரிசுத்தாவி என்னாகல? கிடைக்கல. இப்போ நம்ம கிடைச்சிருக்கு, நம்ம பாட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம செய்கைகள் ஒரு பாடல்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட்ல இப்போ நம்ம எடுத்துக்க போறோம். ரைட்? இப்போ சொல்லுங்க, நம்ம பாடுறது சினுங்கல் சத்தமா அல்லது மெலோடியா? அது இவ்வளோ மெதுவாக சொல்லக்கூடாது. எதுங்க? மெலோடி. ஸோ அதில் ஒரு ராகம் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பாடுறது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். கரெக்ட்? அதான் மெலோடி. ஆனால் நம்ம ஸ்பேரோ இல்லை. கரெக்ட்? நம்ம என்ன இல்லை? ஸ்பேரோ. ஏன் ஸ்பேரோ இல்லை? ஸ்பேரோவுக்கு இது வரைக்குமே பாட தெரியாது. கிணாரி அளவுக்கு பாட தெரியும். ஆனால் ஸ்பேரோ பாடும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு தெரியுமா? இதுதான் பாட்டுன்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த சினுங்கல் சத்தம் இருக்கு பார்த்தீங்களா, இதைத்தான் பாட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தேவன் நமக்கு மெலோடியை கொடுத்துட்டார். அப்படின்னா நாம் இப்போ கிணாரினா
இப்ப நமக்கு ஸ்பேரோ யார்? டிஸ்கஷன் கிளாஸ் மட்டும் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பீட் பண்ண யாருமே முடியாது. அந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். யார்? நான் வேணும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணட்டுமா? உலக ஜனங்கள். ரைட். கேள்வி, உலக ஜனங்கள் பாடுறாங்களா பாடுறது இல்லையா? பாடுவாங்க, ஆனால் அவங்க பாடுறது மெலோடியா நமக்கு இருக்காது. கரெக்ட். ஸோ அது ஸ்பேரோ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது சீக்கிரம். பாபிலோன். அருமையான பதில். பாபிலோன் எப்படி பாடுவாங்க? பயங்கரமாக பாடுவாங்க, ஆனால் அவங்க பயங்கர பாடுறதுலாம் நமக்கு மெலோடியா இருக்காது. ஏன்னு கேட்டால் அது வந்து ஒரு சினிங்கல் சத்தம் மாதிரி தான் இருக்குது, நமக்கு கிறிஸ்பிங் சவுண்டாக தான் இருக்குது நமக்கு. மூணாவது, அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நமக்கு நம்ம கிணாரினா இப்போ நமக்கு ஸ்பேரோ யார்? பழைய மனுஷன். நல்ல பதில், ஏற்றுக்கலாம். பழைய மனுஷன் அப்படி எடுத்தாச்சுன்னா அப்போ வந்து நமக்குள்ளேயும் அது இருக்கல, நம்மகிட்டே இந்த மண்பாண்டம் இருக்க. மூணாவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஆகாத சம்பாஷணைகள், அப்போ எது ஆகாதுன்னு தெரியாமல் சம்பாஷணை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒழுக்கம் போயிடும். இப்போ சொல்லுங்கள், மூணாவதாக யாரை போட போகிறேன்? நீங்கள் எதுவுமே சொல்லினா நான் ஒன்று போட்டுருவேன், அப்புறம் கரெக்டாக தப்பா நீங்கள் தான் சொன்னது. மூணாவது வரிசையை கரெக்டாக வந்துட்டோம், ஆர்டரில் வந்துட்டோம். முதல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு உலக ஜனங்கள், நோ டவுட் நல்லா பாடுவாங்க, ஆனால் அவங்க பாடுற பாட்டுனால அவங்களுக்கே மெலோடியும் இல்லை, பிரயோஜனம் இல்லை. பாபிலோன் பயங்கரமாக பாடுவாங்க, ஆனால் அது மெலோடி இல்லை. மூணாவது என் கையில் தான் இருக்கு. மூணாவது வந்து சொல்லிட்டு போயிருவாங்க, ஏன் அப்படி கஷ்டம்? Baptism into Christ, but without spirit begotten. இல்லை, நான் தமிழில் மொழிபெயர்த்து உங்களை சொல்லவே இல்லை. நான் கரெக்டாக தப்பான்னு மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள், ஆனால் இன்னும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள், அவர்களும் இப்போ ஸ்பேரோ தான். ரைட் ஆர் ராங் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேப்டிசம் எடுக்காமலே ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறதும் உண்டு. ஸோ நான் ஏன் பேப்டிஸுங்கிற பாயிண்ட் இங்கே போட்டிருக்கிறேன்னா, என்ன நினச்சக்கூடாதுன்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோமே, நம்ம எல்லாருமே புது சிருஷ்டிகள் ஆயிட்டோமே, ஸோ நம்ம எல்லாருமே கிணாரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. இன்னும் சில பேரால் சத்தியத்துக்குள்ளே வந்து சரியாக மெலோடி பாட முடியல. காரணம், அவர்கள் ஆவியில் இன்னும் ஜெனிப்பிக்கப்படவில்லை. ஸோ இந்த மூன்று கேட்டகரியும் இப்போ நமக்கு ஸ்பேரோ. ரைட் ஆர் ராங் சொல்லியிருக்க. இந்த மூணு கேட்டகரி யார் யாரெல்லாம்? ஒன்று உலக ஜனங்கள், ரெண்டாவது சவுண்டில் கான்ஃபிடென்ட் இல்லை, ரெண்டாவது பாபிலோன், மூணாவது ஆவியில் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள். ரைட். மூணாவது கேட்டகரியில் இங்கே யாராவது இருக்காங்களா இல்லையா? இங்கே இந்த ஹாலில் நல்ல பதில், அருமையான பதில். தெரியாது. ஸோ சகோதர சைடு வந்துடுறேன். மூணாவது கேட்டகரியில் இங்கே யாராவது இருக்கிறமா இல்லையா? ஒரு குருவி சப்ஜெக்டை கூட பதில் சொல்ல முடியல. இருக்கிறமா இல்லையா? இல்லை. என்னங்க இப்படி எல்லாம் பயங்கரமாடுது, எனக்கு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. பதில் சொல்றாரு, இல்லவே இல்லை. சூப்பர். அப்படின்னு நம்ம எல்லாருமே இப்போ என்னென்னு எடுத்துக்கலாம்? என்னென்னு எடுத்துக்கலாம்? இந்த சப்ஜெக்டில் கெனாரின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ கிறிஸ்தவர்கள் போடக்கூடிய கிரிப்பிங் சவுண்டு நம்மகிட்ட இருந்து வருவதே இல்லை. ஆனால் நம்ம கெனாரிங்கிறத உண்மைன்னு சொல்லி எடுத்துக்கிட்ட அதே வேளையில், நாம் எப்படி இந்த சப்ஜெக்டில் பார்த்த முதல் கதையில் அந்த ஓனர் அந்த கெனாரியை மற்றவர்களை பாட வைக்கிறதுக்காக, ஸ்பேரோவை பாட வைக்கிறதுக்காக ஸ்பேரோ இருக்கிற கூண்டுக்குள்ளே கொண்டு போய் அடைச்சாரோ, அதே மாதிரி நாமும் சில சந்தர்ப்பங்களில் அதிகமாக போய் இந்த மூணு கேட்டகரி கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். எந்த மூணு கேட்டகரி சொல்லுங்க? ஒன்று சவுண்ட் இந்த பக்கம் வரல, யாரு? உலக ஜனங்கள். ரெண்டாவது பாபிலோன். மூணாவது ஆவியில் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள். அப்படி போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணா இப்போ நம்முடைய விஷயத்தை அவங்க கற்றுக்குவாங்களா, அவங்களோட விஷயத்தை நாம கற்றுக்குவோமா? பதில் பாருங்க எப்படி வருதுன்ட்டு. அதாவது நம்ம நல்லா பாடுற மாதிரி அவங்களையும் நல்லா பாட வச்சிருவோமா, அல்லது அவங்க கொடுக்குற சினுங்கல் சத்தத்தை நாம கற்றுக்கிட்டு மெலோடியை மறந்துடுவோமான்னு பார்த்தா, கதையின்படி உண்மையாலுமே தேவனுடைய நேச்சரில் நாம் இவர்கள் கூட போய் பழகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாமும் நம்முடைய பாடலை பாட மறந்து விடுகிறோம். வாசிக்கலாம் பாருங்க. இப்போ பல கிறிஸ்தவர்கள்
கேனரியை போல உலக மக்களின் விசித்திரமான சகவாசம் மற்றும் சூழலுக்கு செல்கிறார்கள். அந்த சூழலுக்கு நம்ம போறோமா இல்லையா? நம்ம நிறைய பேர் உலக ஜனங்கிட்ட பழகுறாங்க. உலக ஜனங்கிட்ட பழகிறது தப்பு நீங்க நம்ம சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலக ஜனங்கிட்ட பழகிறது தப்புன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. உலக ஜனங்களோட போய் மிக்ஸ் ஆகிறோம் பார்த்தீங்களா, கலக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுடைய பழக்க வழக்கத்தோட நம்முடைய பழக்க வழக்கத்தை கலக்கிறது. அப்படி கலக்கணும்னா முடிஞ்சது, அவ்வளோதான். நம்ம பாடுறது சேர்த்து நின்று போயிடும். அதைத்தான் நம்ம இங்கே படிக்கிறோம். விசித்திரமான சகவாசம் மற்றும் சூழலுக்கு செல்கிறார்கள். அதன் விளைவாக அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியான புகழ்பெற்ற பாராட்டு குறிப்பை பாட உலகிற்கு கற்பிக்கவில்லை. உலகுக்கு என்ன பண்ண முடியல, கற்பிக்க முடியல. சோ தங்களை தாங்களே தரையிறக்கி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுறாங்கன்னா, இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தங்களை தாங்களே தரையிறக்கி விரைவில் அவர்கள் உலகின் துக்கமான குறிப்பை கற்றுக்கொள்கிறார்கள். துக்கமான குறிப்புங்கிறது தமிழ்ல படிக்கிறப்ப அப்படி இருக்கு, மோசமான நோட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. பாடுறதுக்கு நோட்ஸ் தானே முக்கியம். ஸோ அந்த நோட்ஸ் என்ன பண்றாங்களாம், இவங்க உலகத்தோட நோட்ஸ் போய் கத்துக்கிட்டு வந்துட்டு இவங்களால தேவன் கொடுத்துருக்கிற மெலோடியை பாட முடியாம உலகம் கற்றுக் கொடுக்குற இந்த சிர்பிங் சவுண்டு, சினுங்கல் சத்தத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, சரியா அந்த சப்ஜெக்ட் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்விக்குரிய பதில் சொல்லுங்கள். மெலோடிங்கிறது தேவன் விரும்புகிற மாதிரி இருக்கிற நம்முடைய பழக்க வழக்கங்கள், ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய கிரியைகள். அதான் நமக்கு பாட்டு. அதை பார்த்தா மற்றவங்களுக்கு பாட்டு பாடுங்கிற எண்ணம் வரணும், அதான் பாட்டு. கரெக்டா? ஆனால் இந்த 3 கேட்டகரி பார்த்தோம்ல, எந்த 3 கேட்டகரி? உலக ஜனங்கள், பாபிலோன், ஆவில் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள். இந்த 3 கேட்டகரி கிட்ட பாடணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனால் பாட்டு அவங்களுக்கு வர்றதில்ல. அதுக்கு பதில் என்ன வருது? சிரிப்பிங் சவுண்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சிரிப்பிங் சவுண்டுங்கிறது என்னன்னா, மெலடிங்கிறது தேவன் எதிர்பார்க்குற கிரியைனா, சிரிப்பிங் சவுண்டு சினுங்கல் சத்தங்கிறது தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னே தெரியாமல் இவங்க ஓனா செய்கிற கிரியைகள், தாங்களாக செய்கிற கிரியைகள். ஸோ இந்த கிரியைகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம், ஆகாத பழக்க வழக்கத்தை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி இங்கே உட்காந்துருக்கவங்க இல்லை, மேபி நீங்கள் எல்லாருமே கிணவரின்னு சொல்லியாச்சு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிந்த புது சிருஷ்டிகள் யாராவது இந்த மாதிரி போய் வேற சகவாசத்துக்குள்ள மாட்டியிருக்காங்களா? சகோதரர் ஒரு கருத்து கொடுக்குறாரு. நம்ம 2 விதமாக போகிறோமாமா, இந்த 3 கேட்டகரிகிட்ட 2 விதமாக போகிறோம். 3 கேட்டகரி யார் யார்? உலக ஜனங்கள், பாபிலோன், ஜெனிபிக். இவங்க கிட்ட போய் அவங்க பழக்க வழக்கத்தோடு நம்ம பழகிறதுக்கு 2 விதமாக போகிறோமாமா. ஒன்று, அவங்களுக்கும் போய் பாட கற்றுக் கொடுக்கலான்ட்டு போகிறோம். நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்களுக்கு பாட கற்றுக் கொடுக்க போகிற நம்ம பாடுறதை அவங்க கேட்க வைக்கணும். அப்படின்னா எதை க்ளோஸ் பண்ணியிருக்கணும்? இங்கே வந்து எதை ஓப்பன் பண்ணியிருக்கணும்? காதை எங்கே ஓப்பன் பண்ணுறது எங்கே க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா பாடல் போயிடும். இது ஒரு கேட்டகரி, சொல்லிக் கொடுக்க போகிறது. 2வது கேட்டகரி, இங்கேயெல்லாம் என்னால் பாட முடியாது, நான் அங்கேயே போய் பாடிக்கிறேன் அப்படின்னு போகிறது 2வது கேட்டகரி. ஒன்று, அவங்கள கற்றுக் கொடுக்கறதுக்காக போகிற கேட்டகரி. 2வது, இங்கே பாட பிடிக்காமல் போகிற கேட்டகரி. இந்த 2 கேட்டகரியுமே போய் சுத்தமாக இந்த மெலோடியை மறந்துடுவாங்க. மறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன சத்தம் தான் வரும்? கீச் கீச் கீச்சுன்னு ஒரு சத்தம் மட்டும்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவி மாதிரி வரும். இதில் மோஸ்ட் ஆஃப் த புது சிருஷ்டிகள் போயிட்டு திரும்பி வர்றதில்லை. ஆனால் தேவன் அப்படி யாரையும் விடுறதும் இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, சில பேர்த்த பார்க்குறாரு, இவங்க நல்லா பாடிட்டு இருந்தவங்களாச்சே, என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு கவனிச்சுட்டு அவங்கள திருப்பி கொண்டு வரதுக்கு தேவன் ஒரு முயற்சி எடுத்து அவங்கள திருப்பி கொண்டு வர முயற்சி எடுக்கும்போது அவங்களுடைய எண்ணத்துக்குள்ள என்ன புரிஞ்சிரும்னா, நாம் நல்ல சத்தியத்தில் இருந்தோம் ஆனால் தவறான இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் மீண்டும் மெலோடியை தேடி போகிறதுக்காக வருவாங்க. வந்து என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, தனிமையில் என்ன பண்ணிடுவாங்கன்னா போயிடுவாங்க. எப்படி அந்த குருவியை வந்து ஃபஸ்ட்டு அந்த கூண்டிலிருந்து பிரித்து எடுத்து தனியாக வச்சார். தனியாக வச்சோன்னு குருவி பாடிச்சா? கிணறி பாடிச்சா? தனியாக வச்சோன்னு கிணறி பாடிச்சிங்களா? பேர் பாடலை. ஏன் பாடல? அது அந்த சத்தத்தை என்ன பண்ணிருச்சு? பழகிருச்சு. ஸோ அந்த ஓனர் என்ன டிசைட் பண்ணார், இதை பாட வைக்கிறதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இன்னும் ஒரு கிணறிலாம் பத்தாது, ஒரு கிணறியில் கூட்டத்துக்குள்ளே கொண்டு என்ன பண்ணிட்டாருன்னா அதை வச்சுட்டாரு. வச்ச உடனே அது என்ன பண்ணிருச்சுன்னு அதை பழகிருச்சு. இப்போ சொல்லுங்கள், ஒரு சகோதரனோ சகோதரியோ இந்த மாதிரி சத்தியத்தை விட்டு விலகி போய் ரொம்ப நாள் கேப் விட்டு வேற ஏதோ ஒரு சத்தத்தை பழகிட்டு நம்ம பண்ணுறது தப்புன்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சுன்னா அவர்கள் செய்யக்கூடாத காரியம், அவர்களை தனிமைப்படுத்துவதை செய்யவே கூடாது. ஸோ என்ன பண்ணணும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள்? கிணறி கூட போய் சேர்ந்து. கிணறியெல்லாம் எங்கே இருக்குது? கிணத்துக்குள்ளே இருக்குது. கிணறியெல்லாம் எங்கே இருக்குது? இங்கே என்ன எங்கேன்னு கேட்டேன் நான். சபை கூடுதல். வாசிங்க இப்போ. அத்தகையவர்களுக்கான சிறந்த விஷயம் என்னவென்றால், அதாவது போய் பாடம் மறந்துட்டு நம்ம பாடம் மறந்துட்டோம்னு தெரிஞ்சுட்டு திருப்பி வரவங்க,
அவங்க தான். அத்தகையவர்களுக்கான சிறந்த விஷயம் என்னவென்றால் மிகவும் நட்பு, அரவணைப்பு, ஊக்கமளிக்கும் மற்றும் ஆன்மீக ரீதியில் மேம்படுத்தும் மகிழ்ச்சியான கிறிஸ்தவ புனிதர்களின் சமூகத்திற்கு செல்வதுதான். புனிதர்கள் செயின்ட்ஸ், பரிசுத்தவான்கள். ஸோ எங்கெங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் இருக்காங்களோ அவங்களை தேடி அவங்க என்ன பண்ணிடணும், வந்துடணும், வந்து சேர்ந்துடணும். அதுக்கப்புறம் அவர்களிடையே அவர்கள் விரைவில் புகழ்ச்சியின் புகழ்பெற்ற குறிப்புகளை பாட கற்றுக்கொள்வார்கள். இவங்க பாடுறதை பார்த்து அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா மறுபடியும் மறந்து போன பாடலை கற்றுக்கொள்வார்கள். தங்கள் இதயங்களில் மெல்லிசையை உருவாக்குகிறார்கள். தங்கள் இதயங்கள் என்னத்தை உருவாக்கிடுவாங்க, மெல்லிசையை உருவாக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கதை சொன்னேன். அந்த கதைப்படி நாம் இருக்கோன்னு, நம்ம எங்க இருக்கோன்னு சொல்லிட்டேன். இதை ரெண்டையும் ரீகால் பண்ணிடலாமா? ஸோ கதை என்ன சொல்லுங்க. முதல்ல ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். கதையினோன்னு அங்கதான் போகுது ஞாபகம் பூரா. ஒரு ஓனர் இருந்தார், சூப்பர். அந்த ஓனர்கிட்ட ஸ்பேரோ இருந்துச்சு, ஸ்பேரோஸ் இருந்துச்சு. ஸ்பேரோஸ் கிணாரி மாதிரி பாடுறதுக்கு விரும்பினார். ஆனால் அவர் எடுத்த முடிவு தப்பு. என்ன பண்ணிட்டார், அதுக்கு கிணாரியை கொண்டு போய் ஸ்பேரோக்குள்ள வச்சுட்டார். என்னாச்சு ரிசல்ட்டு? கிணாரி பாடுறத மறந்துருச்சு. உடனே என்ன பண்ணாரு, கிணாரி எடுத்து தனியாக வச்சாரு. பாடிச்சா? பாடல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, கிணாரி சோட கொண்டு வந்து சேர்த்து வச்சாரு, பாட ஆரம்பிச்சிருச்சு. கிணாரி யார்? இப்போ நம்ம தான் பாடுறோமா? ஸ்பேரோ எது? உலக ஜனங்கள் பாபிலோன் ஜனிப்பிக்கப்பட. இவங்க கூட போய் நம்ம பேசுறது தப்புன்னு சொல்ல, இந்த பழக்க வழக்கத்தோட நம்ம பழக்க வழக்கத்தில் இணைச்சோம்னா நமக்கு எந்த மறந்து போயிரும்னா பாடுறது எப்படின்னு மறந்து போயிடும். சரிங்களா? ஸோ பாடுறது எப்படின்னு மறந்து போயாச்சுன்னா அடுத்தது தேவன் நம்ம மேலே அன்பு வச்சதுனால திருப்பி வரணுங்கிற எண்ணம் வந்தாலும் திருப்பி போய் தனியாக இருக்காதீங்க. யார் கூட சேர்ந்துருங்கன்னா புது சிருஷ்டிகள், ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளோட போய் சேர்ந்துருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு கேள்வி மட்டும் பாக்கி இருக்கு, அதை கேட்டுறேன். பாட்டு பாடணும்னா என்னென்னலாம் தேவை? நம்பர் 1 பாடல் தேவை. நமக்கு பாடல் எது? வசனம். எல்லாருமே பாட முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன தேவை? மியூசிக் தேவை. மியூசிக் எது? பரிசுத்த. அப்போ நம்ம பாடுற பாடல் எது? வசனத்தையும் பரிசுத்தாவையும் வச்சு நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் பாடல். ரைட்? இப்போ சொல்லுங்க, நம்முடைய பாட்டு மெலோடியா அல்லது சினுங்களா? மெலோடி. ஓகே, ரைட். கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? இப்போ தான் சப்ஜெக்டில் போக போகிறோம். கேள்வி, நாம் பாடல் சத்தத்தில் ஏமாறுகிறோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். அதாவது உண்மையாக சொல்லப்போனால் நல்லா பாட்டு பாட வரக்கூடிய நமக்கு திடீர்னு பாட்டு பாட வரமாட்டேங்குது. திடீர்னு பாட்டு பாட வரமாட்டேங்குது. எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறீங்க. நீ பாட்டு பாட வரல. ஸோ பாட்டு பாட வரலினாலே என்னமோ மிஸ்டேக் நம்மக்கிட்ட நடந்திருக்கு. ஸோ அந்த மிஸ்டேக் வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏமாந்துருக்கோம். எங்கே ஏமாந்துருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன பதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரர் எழுதியிருக்க அருமையான கருத்து. பேர் ஓப்பனாக பேசிக்கலாம் இல்லையா? ஒளிவு முறையோட பேசுகிறதா ஓப்பனாக பேசுகிறதா நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஓப்பனாக பேசுகிறதா ஒளிவு முறையோட பேசுகிறதா? ஓப்பனாக பேசுன்னு சொல்கிறவங்களே கை தூக்குங்க. சந்தோஷம். கீழே போட்டிருங்க கையா. ஓகே, எதில் ஏமாந்துடுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம். ஓகே, எல்லோரும் ஒரு நோட்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் ஓப்பனாக பேசுறது முடிவு பண்ணிட்டோம், எடுத்துக்கோங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நேற்று நைட்டு வரைக்கும், சாட்டர்டே நைட்டு வரைக்கும் டைம் 24 hours per day. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ரைட் ஆர் ராங்? 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் யார் கூட நம்ம அதிகமாக பழகணும்? கிணாரி கூடயா ஸ்பேரோ கூடயா? இப்போ கிணாரி எது ஸ்பேரோன்னு திருப்பி கேட்டுறாதீங்க கிட்ட. கிணாரி கூட பழகணுமா ஸ்பேரோ கூட பழகணுமா? சரி, ஒவ்வொருத்தராக கேட்டால் கேட்டேன்னா அப்படியே ஸ்பேரோ என்னது கிணாரியா ஸ்பேரோன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், கிணாரி கூட பழகணுமா ஸ்பேரோ கூட பழகணுமா? ஒரே பதில் தெளிவாக சொல்லுங்கள். ஸ்பேரோ. கரெக்டா? அப்போ எது கூட அதிகமாக பழகிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதை பழகக்கூடாதோ அதை பழகிக்கும். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? அப்போ என்ன நடந்துட்டு இருக்கு நம்முடைய வாழ்க்கையில்னு பார்த்தீங்கன்னா, அநேக சந்தர்ப்பங்களில் சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளோட பழகக்கூடிய பழக்கத்தை குறைச்சிக்கிட்டு அல்லது இல்லாமல் வச்சுட்டு உலகம் பாபிலோன் ஆவியில் ஜனிப்பிக்கப்படாத பிள்ளைகள் அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண நமக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரிஜினலாக கற்றுக் கொடுத்த பாடல் என்ன ஆகிட்டு இருக்குன்னா நம்மளை விட்டு போயிட்டுருக்கு. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறோம். அப்படின்னா என்ன பேர் பண்ணு சரி பண்ணுறதுக்கு? ஒன்றுமே பண்ண வேண்டாம். கிணாரியை தனியாக வச்சா பாடுமா? பாடாது. ஸ்பேரோ கூட கொண்டு வச்சா பாடுமா? பாடுறதை மறந்துடுமா? அப்போ பல சந்தர்ப்பங்களில் நம்ம என்ன ஆயிருக்கிறோம், எப்படி பாடுறதுங்கிறத என்ன பண்ணியிருக்கோம்?
மறந்துருக்கிறோம். இப்போ எப்படித்தான் பாடணுங்கிறத சரியாக பாடணும்னா ஒரே ஒரு சாய்ஸ் தான், கெனாரியோட மட்டும்தான் சேரணும். ரைட்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. இப்போ இந்த பதிலை வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இந்த சப்ஜெக்டை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும். நமக்கு ஒரு வீடு இருக்குது, அங்கே தான் இருக்குது, நான் சொல்கிறது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. வீடு இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு, சட்டத்திற்கு விரோதமாக ஒரு தீமையான செயலை நமக்கு செய்கிறார். எப்படி செஞ்சுட்டாருன்னா, நம்ம வீட்டினுடைய வால் காம்பவுண்ட் வாலை அவருடைய லேண்ட் இருக்குல்ல, அதை தாண்டி அவர் காம்பவுண்ட் வால் கட்டிட்டார். இப்போ 2 பேர்த்துக்கு பயங்கரமான சண்டை. ஒன்று கெனாரி, இன்னொன்று ஸ்பேரோ. கரெக்டாக தப்பானு சொல்கிறது? ஒன்று கெனாரி, இன்னொன்று ஸ்பேரோன்னு சொல்கிறேன். கரெக்டாக தப்பான்னு மட்டும் சொல்லுங்கள். புரியலன்னு சொல்லுங்கள். ஒன்று கெனாரி, யார் தெரியுமா? அது நம்ம தான். பக்கத்து வீட்டுக்காரர் ஸ்பேரோ. அவர் சத்தியத்தில் இல்லை, அவர் உலகமாக இருக்கலாம், பாபிலோனாக இருக்கலாம், ஆவியில் ஜெனிப்பிக்கப்படாதவராக இருக்கலாம். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படாதவர் பாபிலோன் உலகத்தை சார்ந்த ஒருத்தர் முறையற்ற ஒரு செயலை செஞ்சு நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டார். இப்போ நாம் இதுக்கு பாடணும். தட் மீன்ஸ் கிரியையில் ஒரு செய்கை காமிக்கணும். அதானே பாடுறது. இப்போ சொல்லுங்கள், இந்த இடத்துல நாம் எடுக்கக்கூடிய முடிவு தான் நம்முடைய சவுண்டு மெலோடியா அல்லது சினுங்கல் சத்தமானு தீர்மானிக்கும். எல்லாரும் பார்க்குறத பார்த்தா எல்லாரும் வீடு காம்பவுண்ட் சோறு இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. இப்போ என்ன டிசிஷன் எடுப்பீங்க? இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டார் அவர், சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார், சொல்ல. இப்போ நீங்கள் எங்கே போவீங்க? ஒன்று போலீஸ் ஸ்டேஷன், இன்னொன்று எம்எல்ஏ, இன்னொன்று கவுன்சிலர். யார்கிட்ட போவீங்க நீங்கள்? லைட்டாக மயக்க வர மாதிரி இருக்கு எனக்கு. யார்கிட்ட போவீங்கன்னு சொல்லுங்க. வா, இதை என்னைக்கு மாற்ற மாட்டீங்கல்ல? இப்போ இந்த இடத்துல நம்ம நிறைய ஸ்பேரோ கூட பழகிருப்போம்ல, அந்த ஸ்பேரோவில் என்ன சொல்லி கொடுக்குன்னா வந்து நிற்கும். என்னப்பா சண்டையா பக்கத்து வீட்டில்? ஆமாப்பா சண்டை. இப்போ கெனாரியை பார்த்து ஸ்பேரோ எல்லாம் பேசும். என்ன பேசும்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணியிருக்கோன்னா, யாரை கூப்பிட்டுருக்கணும்? போலீஸ் போயிருக்கு. நீ என்ன பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட போகாமல் இருக்கிற நீ? உடனே இன்னொருத்தர் வந்து சொல்லுவார், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்துச்சு வச்சுக்கோ, கவுன்சிலர் நான் இங்கே வர வச்சிருப்பேன். இப்படியே இவங்கெல்லாம் பாடி 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 நம்மளுக்கு சொல்லி கொடுத்து இவங்க கூட நம்ம பழகி பழகி பக்கத்து வீட்டில் நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா இம்மீடியட்டாக நம்முடைய கால் போலீஸ் ஸ்டேஷன். ஒரு தேவனுடைய பிள்ளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமா? சரி, அப்படின்னு இப்போ இந்த இடத்துல இந்த 3 டிசிஷனுமே தப்பு. கரெக்டா? அப்போ இந்த 3 டிசிஷனில் நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா நமக்கு பாட தெரியுமா அல்லது சிணுங்க தெரியுமா? அப்போ சிணுங்கிறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்தது யார்? உலக ஜனங்கள். உலக ஜனங்கள் மட்டுமா? இன்னொரு கேரக்டர் யார் இருக்கா? பாபிலோன். அவங்க கூட பழகினாலும் அவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் கெனாரி கூட பழகி இருந்தோம்னா கெனாரி சொல்லும், பக்கத்து வீட்டுக்காரர் வந்து உங்கள் வீட்டை இடிச்சா கூட நீங்கள் யார்கிட்டையும் பிரச்சனை பக்கத்து போகாதீங்க, யார் பக்கம் போயிருங்க? தேவன். ஒன்று தேவன், இல்லாட்டி தேவனுடைய வசனம், இல்லாட்டி தேவனுடைய பிள்ளைகள். இவங்க 3 பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தேவனுக்கு ஃபோன் பண்ண முடியாது, வசனம் நம்ம கையில் இருக்கு, பிரதருக்கு ஃபோன் பண்ணலாம். பிரதர், இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரு பயங்கரமாக காம்பவுண்ட் இடிச்சு போட்டார் பாரு, எங்கள் வீட்டை இடிச்சிட்டார் பாரு, என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஒரு கெனாரி என்ன பதில் சொல்லுது? நீங்கள் சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள். பதில் சொல்றாரு, இங்கே எங்கப்பா நமக்கு வீடு இருக்குது, நான் தான் கட்ட வேண்டாம் சொன்னேன்ல, போ விட்டுட்டு போ. சூப்பர் பதில். இதுதான் மெலோடி. ஆனால் இதே கெனாரி மாதிரி நடிச்சதுக்கு ஒரு ஸ்பேரோ விட்டு போய் கேட்டால் என்ன சொல்லும்? இப்போ வரேன் பாரு, எனக்கு அந்த டிஜிபி தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும். அவுட். இந்த மாதிரியே நம்முடைய பழக்க வழக்கங்கள் போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம பாடுற மெலோடியை நம்ம என்ன பண்ணிடுவோம்? மறந்துடும். இதனால தான் பிரதர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்களில் முடிவெடுக்க தெரியாமல் பாடுறேன்னு சொல்லிட்டு சிணுங்கிட்டு உட்காந்துருக்கிறோம் நம்ம. ஸோ கெனாரி ஒரு காலம் இப்படி செய்யக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரர் மேலே கோவப்படக்கூடாதா? பின்னாடி கொஞ்சம் சவுண்டு வராதனால திருப்பி கேட்குறேன். பக்கத்து வீட்டுக்காரர் கூட கோவப்படக்கூடாதுன்னு கேட்குறேன். கூடாதா பேர்? கூடாது. சகோதரர் மேலே கோவப்படலாமா? அது பதிலே வரல பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட காமிக்கிற மெச்சூரிட்டி இங்கே காமிக்கணும். முதல்ல இங்கிருந்தா நான் அதை கற்றுக்குறோம் நம்ம. ஸோ கண்டிப்பாக நம்ம கோவப்படக்கூடாது. என்ன பண்ணணும்? வாசிக்கலாம். 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து. அவ்வளவுதான், பேசாம என்ன பண்ணிருங்க? கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, அவருக்கு வெயிட் பண்ணு. காரிய சித்தி உள்ளவன் மேலும், நோட் பண்ணிக்கோங்க, காரிய சித்தி உள்ளவன் மேலும், தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. தீவினைகளை செய்கிற மனுஷன் மேல் என்ன ஆகாத? எரிச்சல் ஆகாத. எரிச்சல் ஆகி பழகிட்டினா நீ பாடுறதும் எனக்கு கேட்கறதுக்கு எரிச்சலாக தான் இருக்கும். மெலோடியா இருக்கணும்னா
தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்களோ அதை செய்யுங்க. அதுதான் மெலோடி. இப்ப புரியுதா நமக்கு? ஆக்சுவலா நம்ம எல்லாம் கெனாரின்னு சொன்னோம், கெனாரி தான். ஆனா அந்த கெனாரி கொஞ்சம் கேப் விட்டுருச்சுன்னா இதெல்லாம் பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கடத்துக்கு போலாமா? அடுத்த பாயிண்ட். இப்ப நம்ம எல்லாம் யாரு? கெனாரி. இப்ப கேள்வி, ஏன் கெனாரிக்கு மட்டும் நல்லா பாட வருது? கெனாரி கூட சேர்ந்தா தான் நல்லா பாடுன்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் கெனாரி தான். இப்ப கெனாரிக்கு மட்டும் ஏன் நல்லா பாட வருது? பரிசுத்தாவி இருக்குது, மியூசிக் இருக்குங்கிறீங்க. அங்கேயும் மியூசிக் இருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க, அங்கே இதோட பெரிய பெரிய ட்ரம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அடிக்கிறதுக்கு. அதுக்கு என்ன விளக்க சகோதரர் இமேஜின் பண்ணவே முடியல. ஏன் இங்க மட்டும் வந்தா நல்ல பாட்டு வருதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாட்டு சொல்லி கொடுக்குற மாஸ்டரும் இருக்கார். புரிஞ்ச புரிய நான் சொல்றது. இப்ப வாசிங்க மத்தேயு 18:20. மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என்ன போட்டுக்கலாம்? 2 கெனாரியாவது, கரெக்ட். 2 கெனாரியாவது 3 பேராவது 3 கெனாரியாவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ, எங்க கூடி இருக்கிறாங்களோ, என் நாமத்தினால். அதை மறந்துடாதீங்க. சொந்த விஷயத்தில் இல்ல, என் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அங்கே அவர்கள் நடுவில் யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? உண்மையாலுமே நம்ம சேர்ந்து இருக்கும்போது நம்ம கூட யாரும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இருக்கார். கிறிஸ்து தான் நமக்கு பாட சொல்லி கொடுத்தவர். ஸோ பாட சொல்லி கொடுத்த மியூசிக் மாஸ்டரே நம்ம கூட இருக்கிறப்ப நம்மளால தப்பா பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால தான் கெனாரிஸ் எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டு தனியாக வச்சிருக்கார். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ சொல்லுங்க, போன வாரம் ஒவ்வொருத்தருமே இண்டிவிஜுவல் மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க, எத்தனை மணி நேரம் நீங்க பாடினீங்க போன வாரம்? நான் சொல்றது ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் எத்தனை தடவை நீங்க பாடினீங்கன்னு கேட்டேன் நான். அப்படின்னு எனக்கு கேள்வி அர்த்தம் புரிஞ்சா? எத்தனை தடவை சகோதரர்களோட சத்தியத்தில் நீங்கள் இணைந்திருந்தீர்கள்? சும்மா பதில் சொல்லுங்க. எத்தனை நேரம்? கொஞ்ச நேரங்கிறது நல்ல அருமையான பதில். டைம் படி சொல்ல போனா ஒரு சிலரால் என்ன சொல்ல முடியும்னா, திங்கக்கிழமை ஒரு 1.5 மணி நேரம் பதில். 1.5 மணி நேரம் மட்டும் தானா? டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகிறதுக்கு சேர்த்து 2 மணி நேரம், 2 மணி நேரம். அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு நிறைய சகோதரர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வெதர் ஏன் புதன்கிழமை கிளாஸை கட் பண்ணிக்கிறீங்க சொல்லுங்க. அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? கெனாரி எல்லாம் கூட்டுங்க, நாங்கள் நல்லா பாடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வரும்போது 3 நாட்கள் வாரத்தில் நம்ம ஒன்றா சேர்றோம். இன்னும் சில நாட்களில் சகோதரர்கள் சில பேர் போய் சந்திக்கிறாங்க. சகோதரர்களை கெனாரி சந்திக்குது. அப்படி சந்திக்கும் போதெல்லாம் டோட்டல் போட்டால் ஒரு 10 மணி நேரம் நம்ம கெனாரியோட சேர்ந்துருக்கிறோம். இவ்வளோதான் நம்மளால் முடியுது. ஆனால் அந்த 10 மணி நேரம் கூட சேர்ந்து இருக்க முடியாமல் போய் ஸ்பேரா கூட சேர்ந்துருக்கிறோமே, இது நியாயமா சொல்லுங்க நீங்க? இப்போ ஸ்பேரா கூட சேர்ந்துருக்கிற டைம் பூரா நமக்கு அவங்க பாட்டை கற்றுக் கொடுக்க போகிறோமா, அவங்க பாட்டை நாம கற்றுக்க போகிறோமா? பதிலே வரல பாருங்க. நான் தான் ஓப்பனாக பேசிக்கலான்னு சொன்னேன், உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் சொன்னேன். கற்றுக் கொடுத்தது சேர்ந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா மறந்து போயிடும். அப்போ நல்லா பாடுறவங்களாம் ஏன் நல்லா பாடுறாங்கன்னா, அவங்க நல்லா பாடுறவங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க. அடுத்தது, இந்த நல்லா பாடுறவங்க 2 பேர் சேர்ந்து இருந்தாலே மியூசிக் மாஸ்டர் கூட இருப்பார். அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரிஞ்சவங்களுக்கு? ஸோ இப்போ நாம ஒரு கெனாரி இன்னொரு கெனாரிக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? கெனாரி ஏன் திங்கக்கிழமை வரல? அதான உண்மை. அந்த பக்கம் போன கெனாரி ஏன் நீ வெள்ளிக்கிழமை வரல கேட்கலாமா? கேட்க முடியாதா? ஸோ இன்னைக்கு எல்லா கெனாரியும் சப்ஜெக்ட் முடிகிறப்ப என்ன கேட்கணும்? எல்லா கெனாரியும் பார்த்து ஏன் வர முடியலன்னு கேட்கணும். அதையும் பாட்டில் தான் கேட்கணும், அதையும் பாடி தான் கேட்கணும். வாசிங்க எபிரேயர் 10:24-25. எபிரேயர் 10:24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி என்ன பண்ணும்படி? ஏவப்படும்படிக்கு ஒருவரை ஒருவர் கவனித்து, ஒரு கெனாரி இன்னொரு கெனாரியை கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அந்த கடைசியில் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் சொல்லுங்க, ஒருவருக்கொருவர் சவுண்டே வரல பாருங்களேன். ஒருவருக்கொருவர் என்ன கடவோம்? புத்தி எப்படி சொல்ல கடவோம்? உரைநடையிலையா பாட்டிலையா? பாட்டு. வாசிங்க தொடர்ந்து. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்றது பேச்சிலையா பாட்டிலையா? வாசிங்க இப்ப என்ன புத்தி சொல்லணும்னு வாசிக்கலாம். எபேசியர் 5:19. எபேசியர் 5:19. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணும்? இப்ப அப்படின்னு என்ன பேர் அர்த்தம்? பாட்டுன்னா நம்முடைய ஆக்டிவிட்டிஸ், கரெக்டா?
அப்போ நம்முடைய ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணோம்னா, நம்ம பாடுற பாட்டை பார்த்து இன்னொருத்தருக்கு பாடணுங்கிற ஆசை வரணும். அதுக்கு பேர் தான் புத்தி சொல்றது. இப்போ சொல்லுங்க, இதை சபை கூடுதலுக்கு வராம உலகத்தில் போய் செய்ய முடியுமா? செய்யலாம். எப்படி தெரியுமா? அவங்க பாடுற பாட்டை விரும்பி அதை நம்ம விரும்பி போய் செய்யறப்ப இந்த பாட்டு மறந்து போய் நம்ம பாடுற சத்தம் மெலோடியா இருக்காது. கிரீச் கிரீச் கிரீச்சுன்னு பழைய மிஷினு ஆயில் ஊத்துலன்னு எப்படி ஓடுமோ அந்த மாதிரி தான் சத்தம் வரும். ஸோ முடிவு பண்ணிக்கலாம், நாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது ஸ்பேரோவோடையா அல்லது கெனாரியாவோடதாங்கிறது என்ன பண்ணிக்கலாம், முடிவு பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கெனாரியா ஸ்பேரோவா என்பதை சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ நம்ம ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்லிக்கொள்ள வேண்டும்? வாசிங்க. இப்போ 1 தெசலோனிக்கர் 5:11. 1 தெசலோனிக்கர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே, வாரம் வாரம் எப்படி செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி. ஒருவர் என்ன பண்ணும்? எப்படி? பேசியா பாடியா? அப்ப நீங்க நல்லா பாடினா தான் இன்னொருத்தருக்கு நம்மளை பார்த்து பாடுங்கிற எண்ணம் வரும். ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள்? பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு போய் நீங்கள் செய்யுங்கள். ஸோ சப்ஜெக்டுடைய அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். அடுத்த பாயிண்ட் ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினை சகோதரி கொஸ்டினை கேளுங்க, அப்புறம் நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேள்வி நமக்கு தான். இப்போ வாசிங்க. Can a canary sing good melody with their company and sing chirping noise with sparrow? ஒரே லைனில் தான் எனக்கு பதில் வேணும். கேள்வியை மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், தமிழில் சொல்கிறேன். நான் ஒரு கெனாரியால், அதாவது யாரால, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு கெனாரியால் ஒரே சமயத்தில் இங்கே வந்து மெலோடி பாடிட்டு இங்கே ஸ்பேரோ யாரெல்லாம் அங்கே போய் அவங்களோட கீச்சுன்னு பாட முடியுமான்னு ஒரு கேள்வி. ஒரே பதில் முடியாது. அப்போ நம்ம பண்ணுறோம்னு என்ன அர்த்தம்? அங்கே போகிறப்ப அந்த பாட்டை பாடுறது, இங்கே வரப்போ இந்த பாட்டை பாடுறது. இப்படி ஒரு கிணறு இருக்குமா? இப்படி இருந்தால் அது கிணறு இல்லை, அது பயங்கரமான விவரமுள்ள கிணறு. அது தேவனுக்கே கேள்வி கேட்குற கிணறு. எப்படி தெரியுமா? உலக மக்கள் கூட போயிருக்கும்போது அவங்க வழக்கத்தோடு அப்படியே கலந்துக்கிறது. பர்த்டே ஓகே, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெட்டிங் டே கட்டாயமாக வரேன் பிரதர், மீட்டிங்கில் அப்புறம் தான், வெட்டிங் டேக்கு முதல்ல வரேன் நான். கல்யாணம் ஐயோ உடனே வரேன் நான். அங்கே போய் கிச்சுன்னு கத்துறதுக்கு. அதே தேவன் சத்தியத்தில் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லும்போது இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னா மெலோடி பாடுறது. இப்படி ஒருத்தர் பண்ணுறாருன்னா அது நாட் அட் ஆல் பாசிபிள். நீங்கள் சொல்லியாச்சுன்னா அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். யாரோ சொல்கிறீங்க? கரெக்டு, நடித்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். இதை தான் பவுல் கிளியராக சொல்லிட்டார், நடிக்காதீங்கட்டார். ஒரு கெனாரியால் நடிக்க முடியாது. வாசிங்க ரோமர் 12:2. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இதுதாங்க சரியான பாயிண்ட். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எங்கெங்க இருக்கிறோமோ அங்கங்க இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாடுறது. இது வாய்ப்பே கிடையாது. ஆனா இதை செய்து கொண்டிருந்தா நம்ம தேவனுடைய பிள்ளைகளும் கிடையாது. முதல்ல நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசு புதுசாகணும், அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகணும். இதுக்கெல்லாம் ஒரே வழி, நாம எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும், எதை கேட்கணுமோ அதை கேட்கணும், எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுமோ அதை ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எனக்கு இதெல்லாம் படிக்கிறப்ப ஒரு சின்ன கேள்வி, உண்மையாக சொல்லுங்க, ஓப்பனாக பேசலாம். திங்கட்கிழமை காலைல ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறப்ப உங்கள் முகங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கா? கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கு. ஏன் போக பிடிக்கல? திருப்பியும் போய் அந்த மூஞ்சியவே பார்க்கணுமா? அதுக்கு பாட்டும் பாட தெரியாது, கிரீச் கிரீச்சின்னு கத்துது. நான் அங்கே போய் எதுக்கு வருதா இல்லையா, தோணுது இல்லையா நமக்கு? அதே ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தா சே யாரை பார்க்க போகிறோம், நம்ம சகோதரர்கள் பார்க்க. உடனே என்ன ஒரு சந்தோஷம் வருதுன்னா, இன்னைக்கு நல்லா நம்ம பாடலாம், அல்லது சகோதரன் பாடுறதை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த சந்தோஷம் உலகத்தில் நமக்கு கிடைக்காது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ அப்படியே யோசிச்சு பாருங்க, நம்ம அதிகமாக உலகத்தோட போய் கலந்து சினுங்கல் சத்தம், சிர்பிங் சவுண்ட் நமக்கு வருதுன்னா அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்? முதல் பாயிண்ட், அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சகோதரர் சொல்கிற ரொம்ப கிளியராக க்ளோஸ் பண்ணிடுங்க. சிம்பிள். இதை மட்டும் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சத்தமும் உள்ளே போகவே போகாது. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு குருவி பாட பழகிறது காதில் கேட்கறதுனால தானே? காதில் கேட்டு தானே அது மனசை பாதிக்குது. அப்போ மனசை பாதித்த விஷயந்தான் பாட்டாக வருதுன்னா, நீங்கள் மனசுக்குள்ளே இந்த விஷயத்தை போக விடாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயமாக இதை நம்ம பழகிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. அப்படின்னா நாளையிலேருந்து ஆஃபீஸ் போகும்போது இதில் ஒரு ஹெட்செட் வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு அர்த்தமா? அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? எப்படி கேட்கறதுக்கு காதல்வன் கேட்கிறோன்னா ஆர்வம்னு சொல்கிறோமோ,
அதே மாதிரி தான் உலக ஜனங்களோ பாபிலோனோ ஆதியில் ஜெனிப்பிக்கப்படாத பிள்ளைகளோ பேசும்போது அதை கேட்கறதுக்கு ஆர்வம் காட்டாதீங்க. அதே ஒரு கிணறு பேசுதா ஆர்வத்தோட கேளுங்க. அப்படி கேட்டால் எதை பழகணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக பழகிக்கலாம். அடுத்த கொஸ்டின், நான் கிணறு கூட தான் இருக்கிறேன், ஆனால் கிணறு கூட என்னால் சேர்ந்து பாட முடியல. கேள்வி புரிஞ்சா புரியல உங்களுக்கு? கிணறு கூட தான் இருக்கா பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி பிக்சர் கிடச்சிருக்கு பாருங்க, கிடக்குது அந்த பக்கம் திரும்பி இருக்குது ஒரு கிணறு. அது கிணறு தான், அதுக்கு மெலோடி வரும். ஆனால் அந்த மெலோடி எந்த மெலோடியோட மேட்ச் பண்ண முடியலனா மற்ற கிணறு பாடுற மெலோடியோட இந்த கிணறியோடைய மெலோடியை மேட்ச் பண்ண முடியல. நீங்கள் சொல்லுங்கள் என்ன காரணம் அதுக்கு? ஸ்பேரோ விரும்புதா? புது கதையாக இருக்குது. என்ன காரணம்? அது ஸ்பேரோ கூட பழகலை, கிணறு கூட தான் பழகுது. அப்போ கிணறு கூட பழகக்கூடிய ஒரு கிணறு மற்ற கிணறு பாடுற மாதிரி பாட முடியல. என்ன காரணம்? குஷ்டரோகமா? ஏதோ காலையில் விழுகு, உண்மையாலுமே விழுகல, ஆர்வம் இல்லை. சரி, ஓகே, எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற பதிலாம் யாருக்கு தெரியுமா? நமக்கு தான், வேற ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற கிணறியோட ஏன் அதால் பாட முடியல, ஈக்குவலாக பாட முடியல, ஆனால் பாடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் நீட்ஸ் ப்ராக்டிஸ். பழக்கம் வேணும் இல்லைங்களா? இப்போ கொயர் எடுத்துக்கோங்க. கொயருக்கு ஏன் கொயர்னு பேர்? ஒன்றா சேர்ந்து பாடுறது. இப்போ சொல்லுங்கள், ஒன்றா சேர்ந்து பாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டு இப்போ கடைசி பாட்டை நான் ஒரு 5-6 பேர்த்த செலக்ட் பண்ணுறேன். நமக்கெல்லாம் நல்லா இண்டிவிஜுவலாக பாட தெரியும், இண்டிவிஜுவலாக சூப்பர் சிங்கர்ஸ், அவங்களாம் நல்லா பாடுவாங்க. இப்போ ஒரு 5 பேர்த்த செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணி முன்னாடி கூட நிறுத்திடலாம். அவங்க நல்லா பாடுவாங்க, தனித்தனியாக நல்லா பாடுவாங்க, சூப்பராக பாடுவாங்க, நிறுத்திடலாம். நிறுத்திட்டு கீபோர்டு போடலாம், பாட சொல்லலாம். அவங்க பாடுற பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொயராக இருக்காது. அப்போ என்ன பண்ண முடியல? இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பாட தெரிஞ்சு கூட கெனாரிஸோட சேர்ந்து பாட தெரியாது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை, பயிற்சி இல்லை. அப்போ நமக்கு என்ன பயிற்சி தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா உட்காந்து கெனாரிஸோட பழகி 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 அந்த பழக்கம் நம்முடைய இருதயத்திலும் இரத்தத்திலும் ஊறி போயிடணும். சரிங்களா? இப்போ என்ன ஆகும் இது இல்லைன்னா, ஒரு கிணறியால் மற்ற கிணறியோட இசைஞ்சு பாட முடியாத காரணத்தால் அந்த கிணறி சம்டைம்ஸ் என்ன பண்ணிக்குதுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. இவங்களோடையெல்லாம் என்னால் பாட முடியாது, இவங்கெல்லாம் பயங்கரமான பாடகர்கள், இவங்கெல்லாம் உலக புகழ் பெற்ற பாடகர்கள் அப்படிங்கிற எண்ணம் மனசில் வருதா? அப்படி வந்துச்சு, முதல்ல அதை கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நமக்குள்ள ஏன் இந்த எண்ணம் வருதுன்னு முதல்ல பாருங்க. we are all canaries இல்லையா? நம்ம எல்லாருமே கிணறி தானே. அப்போ எல்லா கிணறிக்கும் பாட தெரியும்னா ஒரு கிணறி இன்னொரு கிணறியை பார்த்து எனக்கு அது மாதிரி பாட தெரில, இது மாதிரி பாட தெரில, அப்படி பாட வரல, இப்படி பாட வரலன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா எல்லா கிணறியோட முதல்ல பழகணும். ஒன்று தனியாக பிரிஞ்சு நிற்குதுன்னா அதுக்கு காரணம் பயிற்சி இல்லை. ரெண்டாவது காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள வருமா வராதா? வராதுன்னு சொன்னீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் சொல்கிற மிகப்பெரிய பொய் அதுதான். கட்டாயமாக வரும். பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் என்ன செய்யறது? வாசிங்க. இப்போ கிறிஸ்துவில் நம் சகோதர சகோதரிகளுக்கு இடையே தவறான புரிதல்கள் இருந்தால் என்ன செய்வது? விட்டுட்டு போய்விட வேண்டியது, அவ்வளோதான். பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ். என்ன ப்ராக்டிஸ் எடுக்கணும்? நமக்குள்ளே வரது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இட் இஸ் அ டெஸ்ட். என்ன டெஸ்ட்டு? நான் இன்னும் எந்த அளவுக்கு நல்லா பாடணுங்கிறதுக்கு பாட வைப்பதற்காக தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற பயிற்சி, அதான் டெஸ்ட்டு. ஸோ பயிற்சி யார் சரியாக முடிக்கிறாங்களோ அவங்களால சரியாக பாட முடியும். இந்த சப்ஜெக்டில் சகோதரர் சொல்கிறாரு, நமக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் டெஸ்ட்டுன்னு சொல்லும்போது அந்த டெஸ்ட் என்னைக்கு நிரந்தரம் இல்லைன்னு மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே டெஸ்ட் நமக்கு நிரந்தரம் இல்லை. யாருக்கு டெஸ்ட் தேவையில்லை, யாருக்கு பயிற்சி தேவையில்லைன்னா நல்லா பாடி பாடுறதுடைய பர்ஃபெக்ஷன் போகிறவங்களுக்கு அது தேவையில்லை. ஆனால் இண்டிவிஜுவலாக பாடிட்டு மற்றவங்களோட பாட முடியாமல் நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டு தேவை. அந்த டெஸ்ட் தான் இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா நமக்கு நடந்துட்டுருக்குது. ஒரு புது சிருஷ்டியின் வாழ்க்கையில் 2 விதமான காலங்கள் இருக்குது. இந்த 2 விதமான காலங்களையும் சரியாக யூஸ் பண்ணுறவங்க தான் நல்லா பாடுவாங்க. ஒன்று காமர் டேஸ், இன்னொன்று ஃபர்னஸ். இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் சொல்கிறேன். ஒன்று அமைதியாக இருக்கக்கூடிய காலங்கள், இன்னும் சொல்ல போனால் சமாதானமான இருக்கக்கூடிய காலங்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெருப்பில் போட்டு வாட்டும் காலங்கள். இது 2மே ஒரு புது சிருஷ்டி கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த புது சிருஷ்டி என்ன பண்ணிடுதுன்னா
சமாதானமான காலங்கள் இருக்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியறதில்ல. அதனால தான் ஃபர்னஸில் போட்டால் என்ன பண்ணுறதுன்னு தெரியறதில்ல, மாட்டிக்கிறாங்க. யார் சரியான முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அப்படின்னா சமாதானமுள்ள காலங்களில் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, நல்லா உள்வாங்கிக்கணும், நல்லா நோட்ஸ் படிச்சுக்கணும், நல்லா சத்தியத்தை உள்வாங்கணும், பரிசுத்தாவியுடைய பவரை பெற்றுக்கொள்ளணும், அதிகமாக சகோதர சகோதரியோட சேர்ந்து நல்லா பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். இது சமாதானமான காலத்தில் செஞ்சாச்சுன்னா கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் ஃபர்னஸ் வரும். ஃபர்னஸ்ன்னு சொல்கிறது சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் வரும்போது ஒரு காலம் நம்ம தோற்று போக மாட்டோம். வாசிங்க எபிரேயர் 10:35. எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லா காலமும் நமக்கு காமா இருக்காது, எல்லா காலமும் நமக்கு சோதனையாகவும் இருக்காது. சில காலம் சோதனை, சில காலம் ஃபர்னஸ், சில காலம் அமைதியாக இருக்கும், சில காலம் போராட்டம் இருக்கும். எந்தெந்த காலத்தில் எதை எப்படி எப்படி செய்யணும்னு பழகிட்டா பாட்டு ஆட்டோமேட்டிக்காக மெலோடியாக வரும். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாட்கள் எதுக்கு வந்திருக்குன்னு நம்ம தெரியாமல் விட்டோம்னாலே அதை பிரயோஜனப்படுத்த முடியாது. ஸோ பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா எந்த நாட்கள் நம்ம இருக்கோன்னு தெரிஞ்சுட்டு அந்த நாளில் என்ன பண்ணணுமோ அதை செய்யணும். அமைதியாக இருக்கிறா என்ன பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்க போடுறதுன்னு நினச்சிக்காதீங்க. அமைதியாக இருக்கா, இந்த சமயத்தில் நாம் எப்படி சத்தியத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை வாங்கிட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ராக்டிஸில் எப்போ ஹெல்ப் ஆகுனா, உண்மையாலுமே நம்மளை போய் சோதனையில் போட்டு தேவன் நம்மளுக்கு முன்னேற்றம் கொடுக்கும்போது சோதனையிலிருந்து தப்பிக்க மாட்டோம், சோதனையை சகிப்போம். அவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம கெனாரியா ஸ்பேரோவா? பதில் சரியாக வரல, திருப்பி கொஸ்டின். நம்ம கெனாரியா ஸ்பேரோவா? கெனாரி, கரெக்டா? ஸோ கெனாரி யார் கூட சேராது? ஸ்பேரோ யார் யாரெல்லாம்? ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். ஒரு கெனாரியால் அங்கே போடுறப்ப அந்த மாதிரி, இங்கே இருக்கிறப்ப இந்த மாதிரி பாட முடியுமா? என்ன பதில் சொல்ல முடியாதுங்கிறீங்களா? கட்டாயமாக முடியாது. அப்படி பாடுதல் என்ன அர்த்தம்? அந்த கெனாரி என்ன பண்ணிருக்குது? வேஷம் போட்டிருக்குன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அதிகமான டைம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதாவே நம்ம மாறிடுறோம். கெனாரியோட தான் டைம் என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும். ரைட், அடுத்த கதைக்கு போகலாம். ரெண்டாவது கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை. இதே மாதிரி இருக்காது, அது கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஓனர் இருந்தார். இப்போ ஓனர் ரொம்ப முக்கியம், ஏன்னா இப்போ ஓனருடைய டிசிஷன் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஓனர் இருக்கார். இப்போ இந்த ஓனர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, தன்கிட்ட ஒரு கெனாரி இருக்குது. கெனாரின்னு உங்களுக்கு புரிஞ்சில? இப்போ அதில் மாற்றுக்கிறது எது இல்லை, கெனாரி தான், நல்லா பாடும். அந்த கெனாரியை ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருக்காரு. கூண்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த கெனாரிக்கு என்ன பண்ணுறாருன்னா, நல்லா குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாரு, க்ளீன் வாட்டர் கொடுக்குறாரு, டெய்லி காலையில் கொடுத்துட்றாரு. அது குளிக்கிறதுக்கும் தண்ணி கொடுக்குறாரு, அது சாப்பிட்றதுக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்குறாரு. எல்லாத்துக்கு மேலே அந்த கெனாரியை ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு அந்த கூண்டை ஜன்னல் ஓரத்தில் மாட்டி விட்டுருக்காரு. ஏன் ஜன்னல் ஓரத்தில் மாட்டி விட்டுருக்காருன்னா, அந்த குருவி அவுட் சைட் அட்மாஸ்பியர் சூழ்நிலைகளை பார்த்து, நல்ல சீனரிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அதை கூண்டை கொண்டு எங்கே வச்சுருக்காருன்னா, ஜன்னல் கிட்ட வச்சுட்டார். என்னென்னலாம் வச்சுருக்காரு சொல்லுங்கள்? ஓனரு குருவி வச்சுருக்காரு. என்ன வச்சுருக்காரு? தண்ணி எதுக்கு? குளிக்கிறதுக்கு வச்சுருக்காரு. ரெண்டாவது, சூப்பரான ஃபுட்டு வச்சுருக்காரு. மூணாவது, கூண்டில் வச்சுருக்காரு. சரி, நாலாவது, கூண்டை கொண்டு எங்கே வச்சுருக்காருன்னா நல்ல ஒரு அருமையான இடத்துல வச்சுருக்காரு. வச்சுட்டு அவர் போயிடுவார். இந்த குருவி பயங்கர சந்தோஷம், கெனாரிக்கு பயங்கர சந்தோஷம், நல்லா டெய்லி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. ஒரு நாள் ஓனர் இல்லாத சமயத்தில் ஒரு ஸ்பேரோ வருது. எத்தனை ஸ்பேரோ வருது? ஒரு ஸ்பேரோ தான் வந்துச்சு. வேறு எதுவும் அதிகமாக திங்க் பண்ண ஒன்று போதும். அதுக்கு ஒரு ஸ்பேரோ வந்து என்ன பண்ணுச்சுன்னா, கெனாரியை பார்த்து, கெனாரி நல்லா நீ பாடுற, சூப்பராக இருக்கு நீ பாடுறது, உன்ன மாதிரி என்னால் பாட முடியல. ஆனால் என்ன ஒரு துரதிர்ஷ்டம் பாரு, நல்லா பாட தெரியாது, நான் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கிறேன், என்னை யாரும் தடை பண்ண முடியாது. ஆனால் நல்லா பாட தெரிஞ்ச உன்னை உங்கள் ஓனர் போட்டு இந்த கூண்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காரு? அடைச்சி வச்சிருக்கார். நீ நல்லா பாடித்தான் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிருச்சுன்னா போயிடுச்சு. பாரு நான் எப்படி பறக்கிறேன் பாரு. நீ எதை பார்க்குறியோ, எந்த சீனரியை பார்க்குறியோ அதை உன்னால் பார்க்க மட்டும்தான் முடியும். நான் நினச்சா அந்த இடத்துக்கு போய் உட்காந்து என்னால் என்ஜாய் பண்ண முடியும். பாவம் குருவியே, உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படித்தான் இருக்குது, கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அது போயிடுச்சு. எது போயிடுச்சு? இப்போ ஸ்பேரோ போயிடுச்சு. இப்போ கெனாரிக்கு மனசுக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னா, நாம் கூண்டுக்குள்ளே இருக்கிறோங்கிற எண்ணத்தை தூண்டி விட்டுட்டு போயிடுச்சு. புரிஞ்சவங்களுக்கு? ஸோ அடுத்த நாள் காலையில் ஓனர் வந்து நல்ல சாப்பாடு வைக்கிறாரு, நல்ல தண்ணி வைக்கிறாரு, நல்லா குளிக்க சொல்கிறாரு, எல்லாம் வச்சுருக்காரு.
இது என்ன பண்ணிருச்சுன்னா எதையுமே எடுத்துக்கல. உங்களுக்கு தெரியும் என்ன ஆகுன்ட்டு. அது சோகமாயிருச்சு. அந்த சோகத்துடைய விளைவா பல நாட்கள் சாப்பிடாம இருந்து அது என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் கீழே அப்படியே தொங்கிருமாமா. அந்த குருவிக்கு சாப்பிடாம இருந்துச்சுன்னா அப்படி தொங்கி அது என்ன பண்ணிடுச்சுன்னா கீழே விழுந்துருச்சு. இன்னும் சாகலை, வருத்தப்படாதீங்க, ரொம்ப பரிதாபமாக பார்க்குறது. சரிங்களா? இப்போ நல்லா சந்தோஷமாக இருந்த இந்த கிணாரியை இப்படிப்பட்ட கண்டிஷனுக்கு மாற்றினது யார்? ஸ்பேரோ. எத்தனை ஸ்பேரோ? ஒரே ஒரு ஸ்பேரோ. அதை என்ன பண்ணியிருக்கீங்க? மாச்சு. சரிங்களா? இப்போ திருப்பி ஒரு நாள் அந்த ஸ்பேரோ வருது, அதே ஸ்பேரோ வருது, வந்து கிணாரி படுத்து கிடக்குது சாப்பாடு இல்லாமல். பார்த்து சொன்ன பார்த்தியா, உன்னை மாதிரி ஒரு மோசமான, உன்னை மாதிரி ஒரு கஷ்டப்படுற ஒரு பறவையாக நான் இல்லை. நான் தான் அன்றைக்கே சொன்னல, இப்போ புரிஞ்ச உனக்கு, நீ என்ன கண்டிஷனுக்கு போயிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துச்சாமா. திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பூனை நின்றுச்சாமா. என்ன நின்றுச்சாமா? அங்கே பார்க்காதீங்க, என்னை பாருங்கள், பூனையை பார்க்கறது பாருங்களேன். என்ன நின்றுச்சாமா? பூனை நின்றுச்சாமா. இந்த பூனைக்கு பயங்கரமான பசி. ஸோ பசியில் பூனை என்ன பண்ணிச்சாமா, அந்த கிணாரியுடைய கண்ணுக்கு முன்பாக, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கிணாரியுடைய கண்ணுக்கு முன்பாகவே அந்த கேட்டு, அந்த பூனை வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஸ்பேரோவை மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்டுருச்சாமா. அது நல்லா எழுதியிருக்காங்க, போட்டிருக்கிறது. தென் ரைட் பிஃபோர் த கெனாரிஸ் ஐஸ் த கேட் டைன்டு ஆன் த ஸ்பேரோ ஃபார் லஞ்ச். சுத்தமாக சாப்பிட்டு எலும்பை மட்டும் போட்டு போயிடுச்சு. போகல. திருப்பி இந்த கேட் என்ன பண்ணுதுன்னா, இன்னும் பசி அடங்கல, நேரம் எங்கே வருதுன்னா கிணாரிக்கிட்ட வருது. பாருங்க, இப்படி பார்க்கறது பாருங்க, வசனம் போடுறப்ப இப்படி பார்த்தா பரவாயில்லைங்களே. நேரம் வந்து சாப்பிட ட்ரை பண்ணுது கேட். யாரைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிணாரியை சாப்பிட ட்ரை பண்ணும்போது கிணாரியை கேட்டால் சாப்பிட முடியல. ஏன் சாப்பிட முடியல சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் கரெக்டாக வந்து டக்குன்னு பதில் வந்துரு. ஏன் வந்துருச்சுன்னா, இப்போ இந்த கிணாரியை காப்பாற்றினது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கூண்டு. இப்போ சொல்லுங்கள், இந்த கிணாரி ஃபீல் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு, என்னையை போய் இந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காரு. கரெக்டா? இப்போ ஃபீல் பண்ணுது, நல்ல வேளை என்னை கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காரு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? அதுக்கப்புறம் அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு, நல்லா ஃபுட்டு ஃபீட் பண்ணுறாரு, நல்லா சாப்பிடுது, தண்ணி வைக்கிறாரு, நல்லா குடிக்குது, மறுபடியும் சந்தோஷமாக அது பாட ஆரம்பிச்சிருச்சு. கூண்டுக்குள்ளே அது நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கதை படிச்சாச்சு இல்லையா? இப்போ இங்கே வந்துருக்கு. கதையில் அவ்வளோதான், டைம் கம்மி தான், நம்ம கதை தான் பெருசுங்க. ஓகே, இப்போ இந்த கிணாரியை அப்படியே விட்டுருந்தா இன்னும் கொஞ்ச நாள் சாப்பிடாமல் செத்து போயிருக்கும். கரெக்டா? இப்போ அது மறுபடியும் சாப்பிட்டு பழைய நிலைமைக்கு வந்து பாட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கிணாரியை காப்பாற்றினது யாரெல்லாம்? ஒன்று, காப்பாற்றினது யாரெல்லாம்? நாம இல்லை, அது மட்டும் தெளிவாக தெரியும், படம் மட்டும்தான் போட்டிருக்கோம். யார் காப்பாற்றினது தெரியுங்களா? ஓனர். சூப்பர் பதில். கிணாரிக்கு தனது நலனின் அக்கறை கொண்ட ஒரு மாஸ்டர், ஓனர் ஒருத்தர் இருந்தார். ரெண்டாவது பாயிண்ட்டு, மாஸ்டர் அதனுடைய அனைத்து தேவையும் பூர்த்தி செஞ்சார். மூணாவது பாயிண்ட்டு, அதை கூண்டுக்குள்ளே வச்சார், அதனால தான் காப்பாற்றப்பட்டுச்சு. ரைட்? இப்போ நல்லா சாப்பிட்ட கிணாரி நன்றாக பாட ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கிணாரி புரிஞ்சுக்கிச்சு, அந்த பறவை விட நான் தான் உலகத்திலே மிகவும் சந்தோஷமான பறவை. ரைட்? இப்போ இந்த கிணாரி யார்? கிணாரி யார் தான்? எப்போவுமே நம்ம தான். முதல் சப்ஜெக்டில் கிணாரி நாமன்னு பார்த்ததுனால இப்போ கிணாரி யார் தான்? நம்ம தான். அப்படின்னா நமக்கு ரெக்கை இருக்கா? நான் ரெக்கைன்னு காமிச்சதால இருக்குன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ரெக்கை இருக்கு. அடுத்தது, நமக்கு கூண்டு இருக்கா? இருக்கு. அடுத்தது, நமக்கு ஓனர் இருக்காரா? அந்த ஓனர் நமக்கு நல்ல சாப்பாடு வைக்கிறாரா? நல்ல தண்ணி கொடுக்குறாரா? கொடுக்குறாரு. எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்து கொடுக்குறாரு? எங்கே கொண்டு வந்து கொடுக்குறாரு? கூண்டுக்குள்ளே. அப்போ கிணாரியாக இருந்தால் கூண்டுக்குள்ளே இருந்தாலே போதும், எல்லாமே கிடச்சிரும். வேற யாராவது சொல்கிறத கேட்டு அங்கே போனால் அது கிடைக்கும், இங்கே போனால் இது கிடைக்குன்னு சொல்லி நினச்சாலே ஒன்றும் இல்லாமல் கிணாரி என்ன பண்ணின்னு பார்த்தீங்கன்னா செத்து போய்விடும். ரைட்? அடுத்த கேள்வி, கிணாரிக்கு இந்த கூண்டுக்குள் சந்தோஷம் இருக்கிறதா? கிணாரி யார்? இப்போ நம்ம தான். இந்த கூண்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கா பதர்? இருக்கா பதர்? இருக்கு. அப்படின்னா இப்போ நமக்கு அதுக்குள்ள சந்தோஷம் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. என்ன சந்தோஷம் இருக்கு? இந்த கூண்டுக்குள்ள பறக்க முடியாதே. பறக்க முடியாதே. பார்க்கலாம் எத்தனை பேர் பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். அந்த கேள்வி. ரெக்கை இருக்கு. எனக்கு ரெக்கை இருக்கிறது எதுக்கு தான்?
பறக்கிறது. கூண்டுக்குள்ள எப்படி பறக்கிறது? அதனால பறந்துட்டே இருக்கிறதா? என்ன அர்த்தம்? எனக்கு ரெக்கை இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் வட்டு ஸ்பேரோவை பார்த்து இது வருத்தப்பட்டது அதை பார்த்தான். ஒரு விஷயம் கிணறு என்ன புரிஞ்சுக்கோன்னா, எனக்கு ரெக்கை இருக்கு, நான் பறக்கலாம். ஆனால் நான் எதுக்குள்ளதான் பறக்கணும்னா கூண்டுக்குள்ள மட்டும்தான். என்னமோ ஒரு விஷயத்தை படிக்க போறேன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. எதுக்குள்ள மட்டும்தான் பறக்கணும்? கூண்டுக்குள்ள மட்டும்தான். கூண்டை தாண்டி பறக்கணும்னு நினைச்சேன்னா நான் செத்தேன். இதுதான் ஒரு கிணாரிய கூண்டுக்குள்ள பத்திரமாக வைத்திருக்கும். ரைட்டுங்களா பேர்? ஓனர் யார்? பிதாவாகிய தேவன். கரெக்ட். ஓனர் யாரு? பிதாவாகிய தேவன். அவர் நமக்கு ரெக்க கொடுத்திருக்கார். என்ன ரெக்க? சுயாதீனம். சூப்பர். ரெக்க கொடுத்திருக்கார். ஆனா சுயாதீனத்தை எதுக்குள்ளதான் யூஸ் பண்ணும்? கூண்டுக்குள்ளதான். மூணாவது, தண்ணி கொடுக்குறாரா? என்ன தண்ணி? கலங்கின தண்ணியா, சுத்தமான தண்ணியா? நல்ல சத்தியமா அல்லது அசுத்தமான சத்தியமா? நல்ல சத்தியம். சாப்பாடு கொடுக்குறாரா? என்னென்ன சாப்பாடு கொடுக்குறாரு? எல்லா டேஸ்ட்லையும் சாப்பாடு கொடுக்குறாரு. நம்ம வளர்ச்சிக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கரெக்டுங்களா? நல்லா குளிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம். ரைட்? கூண்டுக்குள்ள இருந்தா. இப்ப சொல்லுங்க, கூண்டு எதை குறிக்கும்? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு க்ளூ தரேன். கூண்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. எல்லாம் சேர் திருப்பி போட்டு டீமாக பிரிஞ்சு டிஸ்கஸ் பண்ணுங்க. தேவனுடையங்கிறது வருது, அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. தேவனோடு நாம் செய்திருக்கும் உடன்படிக்கை. இப்போ சொல்ற மாதிரி புரியும் பாருங்க. தேவனோடு செஞ்சிருக்க உடன்படிக்கைக்கு உள்ள இருந்தால் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. என்னைக்கு உடன்படிக்கை விட்டு வெளியே போறோமோ அன்னைக்கு சந்தோஷம் இருக்கும், ஆனால் பாதுகாப்பு இருக்காது. பிகாஸ் தேவனோட நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். இப்போ சொல்லுங்க, நமக்கு ஃப்ரீடம் கூண்டுக்குள்ள இருக்கிறதுனால கட்டாகுதா அல்லது பாதுகாப்பு அதிகமாக தான்? கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூண்டுக்குள்ள தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்முடைய பாதுகாப்பு குறையுதா அல்லது ப்ரொடெக்ஷன் அதிகமாகுதா? சுதந்திரம் குறையில, பாதுகாப்பு என்ன ஆகுதுங்க? நமக்கு அதிகமாகுது. அப்படிங்கிறத கரெக்டானது. சரிங்களா? ஓகே. இப்போ சாத்தான் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? கேட் யாரு? இப்போ சாத்தான் கேட் யாரு? இல்லையே, சாத்தான கேட்னு வரைக்கும் படிச்சது இல்லையே. இந்த சப்ஜெக்ட்ல கேட்டு தான். ஏன்னா கேட்டு தான் ஸ்பேரோவை சாப்பிடும், சிங்கம் வந்து சாப்பிடாது. சரிங்களா? ஸோ இப்போ சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? ஒரு தேவனுடைய பிள்ளை கூட உடன்படிக்கைக்கு உள்ள இருக்கிறப்ப டச் பண்ணவே முடியாது. அவனால உடன்படிக்கைக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் டச் பண்ண முடியாது. உடன்படிக்கை விட்டு வெளியே வந்தா சாப்பிட்டுருவான். அதனால தான் சாத்தான் எப்பவுமே அட்டாக் பண்றவன் இல்லை, சுத்தரவன். எங்க படிச்சிருக்கோம் நம்ம? வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். ஒரு சிங்கம் இருக்கு. இப்ப புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. வாசிங்க. இப்ப 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர் என்ன? கூண்டுக்குள்ளேயே இருங்கன்னு அர்த்தம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். எப்படி இருங்க? விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நல்ல கவனிங்க. சாத்தான் அட்டாக் பண்றானா, சுத்திட்டு இருக்கானா? எதுக்கு சுத்திட்டு இருக்கான்? அட்டாக் பண்ண நம்மள. அவனால் நம்மளை டச் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா டச் பண்ண முடியாது? நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம்? கூண்டுக்குள்ள. கூண்டு எதை குறிக்கும்? அப்ப உடன்படிக்கைக்குள்ள நம்ம நடந்துட்டு இருந்தோம்னா, தேவனோடு செஞ்ச நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ள நாம இருந்து அதுலயே நடந்துட்டு இருந்தோம்னா, சாத்தானால் நம்மளை வந்து என்ன பண்ண முடியாதுங்க? டச் பண்ண கூட முடியாது. அப்படின்னு அவன் ஏன் நம்மளை சுத்திட்டு இருக்கான்னா, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷத்து பாருங்க எல்லாத்துக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெளியே வந்தோம், செத்தோம். இதுக்குள்ள மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. அப்ப வெளியே வராமல் இருக்கிறதுக்கு என்ன தேவை? ஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் அண்ட் டிசிப்ளினரி லைஃப். ட்ரைனிங் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், வாழ்க்கை ஒழுக்கமா இருக்கணும். எதன் அடிப்படையில் இருக்கோம்னா, செய்த உடன்படிக்கையின் அடிப்படையில் இருக்கணும். நம்ம செஞ்சிருக்க உடன்படிக்கைக்கு என்ன பேரு? அருமையான பதில். பேர் என்ன? உடன்படிக்கை நல் மனசாட்சி. அதுல என்ன 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 நம்ம பிளட்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் படிக்க வேண்டாம், நமக்கு தெரிஞ்சதுதான். என்ன பிளட்ஜ் பண்ணியிருக்கோம்னா, தேவனே நாங்கள் என்ன உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கோம்னா, பலியினாலே உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். காவனன்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். புரிஞ்சு உங்களுக்கு? இந்த காவனன்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸில் நம்ம உள்ள இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமா? செஞ்ச உடன்படிக்கைக்கு உள்ள இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமா?
அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? பலியின் உடன்படிக்கைக்கு உள்ள இருக்கிறோங்கிறீங்க, பலியின் உடன்படிக்கை வெளியே நாம என்ன பண்ணல, போகலன்னு சொல்றீங்க. இது உண்மையா சகோதரிகளே, சகோதரிகளே? இது உண்மையா? நாம செஞ்ச பலியின் உடன்படிக்கைக்குள்ளதான் இருக்கிறோமா, வெளியே இருக்கிறோமா? உள்ளதா இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு என்ன புரியலனா, பலியின் உடன்படிக்கைன்னா என்னன்னு புரியல. புரிய வச்சிடலாமா? பலியின் உடன்படிக்கை என்னன்ட்டு. எனக்குன்னு சொந்த விருப்பம் இருக்கக்கூடாது. எனக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கும்ல. எனக்குன்னு சொல்கிறதுக்கே பாருங்க, அது என் சொந்த விருப்பம், நான் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன். இங்கே அவுட்டா? எனக்குன்னு சொந்த விருப்பம் இருக்கும். இப்போ சொல்லுங்க, அப்படி தான் இருக்கிறோமா, அதுக்கு வெளியே இருக்கிறோமா? நம்முடைய விருப்பம் பூரா எப்படி இருக்குன்னா, மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை இல்லை, என் வாழ்க்கையில் நான் ஒரு முடிவு எடுக்கணும்னா முதல்ல நான் என் கண்ட்ரோலை விட்டு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய விருப்பத்தை தேவனுடைய விருப்பமாக நான் மாற்றி கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் பலியின் உடன்படிக்கை. இப்போ இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொடுக்குறாரு. உள்ளே இருக்கிறதுனா என்னன்ட்டு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:25. 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார். ஏன்னா பந்தயத்துக்கு போகணும்னா சில விஷயங்களை ஆசைப்படக்கூடாது. பந்தயத்தில் ஜெயிக்கணும்னா சாப்பாடு முதற்கொண்டு, நம்ம எந்திரிக்கிற நேரம் முதற்கொண்டு, எடுக்கிற ப்ராக்டிஸ் முதற்கொண்டு சொந்த விருப்பத்தில் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் இச்சை அடக்கம் இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருந்தால் அவங்க ஜெயிக்க முடியும். இந்த லைன் மட்டும் நமக்கு போதும். இப்போ நம்மகிட்ட வந்துடலாம். நாம் உண்மையாலுமே இச்சை அடக்கம் நீங்கள் சொல்கிறது எந்த அடிப்படையிலனா, நாம் ஓடிட்டு இருக்கிற ஓட்டத்தில் நாம் ஜெயிப்பதற்கு நாம் நம்முடைய விருப்பத்தை விட்டுட்டு நம்முடைய விருப்பத்தை தேவனுடைய விருப்பமாக மாற்றுறது. அருமையான ஒரு வாசகம், ரசல் பர் எழுதின ஒரு வார்த்தை. இன்னைக்கு எனக்கு மறக்க முடியாத வார்த்தை. கட்டாயமாக உங்களுக்கு மறந்துருக்கான்னு நான் நினைக்கிறேன். பலியின் ஜீவியம் என்றால் என்ன? சிம்பிள், அக்ரீயிங் டு சாக்ரிஃபைஸ். முதல்ல வார்த்தையே சாக்ரிஃபைஸ் தான், முடிச்சதுங்க. அதுக்கு பேரே சாக்ரிஃபைஸ் தான், அதான் பலி. அக்ரீயிங் டு சாக்ரிஃபைஸ் ஹிஸ் எர்த்லி லைஃப் அண்ட் ஆல் இட்ஸ் ரைட்ஸ். எனக்குன்னு பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாழும் உரிமையும் என் வாழ்க்கையும் தேவனுக்கு கொண்டு போய் ஒப்படைக்கிறது. என்னுடைய உரிமையை நான் தேவன்கிட்ட கொண்டு என்ன பண்றது, ஒப்படைக்கிறது. எதுக்குன்னு கேட்டா, இன் த டூயிங் ஆஃப் ஃபாதர்ஸ் வில். இன் த டூயிங் ஆஃப் ஃபாதர்ஸ் வில். அப்ப யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய வாழும் உரிமையை அவங்க யூஸ் பண்ணிக்காம தேவன் கொடுக்கணும், தேவன் யூஸ் பண்ணிட்டுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்களோ அவர்கள் தான் பலியின் ஜீவியம் செய்கிறவர்கள். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், எல்லாரும் பதில் சொல்ல வேண்டும் என்று என்னுடைய ரிக்வெஸ்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, எத்தனை பேர் உண்மையாலுமே இப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? அப்பப்ப இல்லை, ஃபுல்லா. எத்தனை பேர் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோன்னு கேட்டேன். இது வாழாமல் இருக்கிறதுனால உங்களை குற்றப்படுத்த நான் விரும்பல. ஆனால் இது வாழலினா நாம் கூண்டுக்குள் இல்லை. கூண்டுக்குள் இல்லை என்றால் எனி டைம் கேட் வரும், டாக் வரும், எது வேணாலும் வந்து நம்மளை என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஸ்டில் தேவன் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கார். புரிஞ்சு உங்களுக்கு? இப்போ சொல்லுங்க, இந்த கூண்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கலாமா? அடுத்த கொஸ்டின், இந்த கூண்டுக்குள்ள, இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள சந்தோஷமா இருக்கலாமா? இருக்கலாம். அது சந்தோஷமா தான் சொல்லணும், இப்படி சொல்லக்கூடாது. எப்படி இருக்கலாம்? முழுசும் தேவன்கிட்ட ஒப்படைச்சு பாருங்க, முழுசையும் தேவன்கிட்ட ஒப்படைச்சு பாருங்க, நம்முடைய வாழும் உரிமையை தேவன்கிட்ட விட்டு கொடுத்து பாருங்க. நம்மளை மாதிரி சந்தோஷமா இருக்கவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. எக்ஸாம்பிள், அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் கூண்டுக்குள்ள இருந்தாரா, கூண்டுக்கு வெளியே இருந்தாரா? கூண்டுக்குள்ள இருந்தாருன்னு சொல்றது கரெக்டு. கூண்டுக்குள்ள சந்தோஷமா இருந்தாரா, எல்லாம் போச்சே அப்படின்னு வருத்தமா இருந்தாரா? வாசிங்க இப்ப 2 கொரிந்தியர் 7:4. 2 கொரிந்தியர் 7:4. மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலும் நாங்கள் எப்படி தான் இருக்கிறோம்? சந்தோஷம். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு மேலே ஒரு சந்தோஷம் இல்லைங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் டிக்ளேர் பண்ணிட்டார். அப்படின்னா இந்த கூண்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் பாடுகள் இல்லாமல் இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பாடுகள் எதுக்கு இருக்குன்னு சொல்லி யோசிச்சோம்னா சந்தோஷம் தான் வரும் நமக்கு திருப்பி. ஏன்னா இதுதான் சந்தோஷம் உண்மையாலுமே. 1 பேதுரு 1:5
6ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதுல தெரியுமா? கூண்டுக்குள்ள இருக்கோங்கிறதுல நமக்கு சந்தோஷம். கூண்டுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. போராட்டங்கள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு. ஆனா அதை மீறின ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷம் என்ன? தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிற ஒரு சந்தோஷம். வாசிங்க இப்ப. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இப்ப கொஞ்ச காலம் என்ன நமக்கு கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சந்தோஷத்தை இழந்திருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தை சரியான வார்த்தை அல்ல. நம்ம சந்தோஷமா தான் இருக்கோங்கிறதா சரியான வார்த்தை. யாருக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னா, யார் யாரெல்லாம் தங்கள் வாழும் உரிமையை தேவனிடத்தில் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்படித்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகத்தான் இருக்கும். அப்போஸ்தலன் எப்போது கூண்டுக்குள் இருந்தார்? அடுத்த கேள்வி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூண்டுக்குள்ள இருந்தாரா இல்லையா? பூமியில் இருக்கும்போது, நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் வசிக்கும் போது எதுக்குள்ள இருந்தாருங்க? கூண்டுக்குள்ள இருந்தார். கூண்டுக்குள்ள எப்படி இருந்தாரு? கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு தான் இருந்தாரு. ஆனா ஒரு நாள் கூட சந்தோஷம் இல்லாம அவரு இல்ல. நம்மளையும் பார்த்து அதான் சொல்றேன். வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். நீங்க எப்படி இருப்பீங்க? ஏன் தெரியுமா? ஸ்டில் நீங்க என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறீங்க. நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிகுதியாய். சோ கூண்டுக்குள்ள இங்க இருந்தா அங்க பரலோகத்தில் இருக்காங்கிறத நம்முடைய ஆண்டவர் இன்டைரக்டா சொல்லிட்டார். சரிங்களா? கடைசியா தேவன் கிட்ட சபைக்காக ஜெபம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து சபைக்கு எதை வச்சுட்டு போறேன்னு சொல்லி சொன்னார்? சமாதானத்தை. சமாதானம் மட்டும்தானா? இன்னொன்னு வச்சுட்டு போறேன்னு சொன்னார். சந்தோஷம். அது கூண்டுக்குள்ள மட்டும்தான் கிடைக்கும். யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும். சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? இப்போ நான் சப்ஜெக்டுடைய ஒரு பாயிண்ட்ல நிறுத்திட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம எல்லாருமே கூண்டுக்குள்ள இருக்கிறோமா, கூண்டுக்கு வெளியே இருக்கிறோமா? சகோதர இருந்து ஒரு சின்ன சப்போர்ட் கூட இல்லை எனக்கு. கூண்டுக்குள்ள இருக்கிறோமா, கூண்டுக்கு வெளியே இருக்கிறோமா? பாருங்க எப்படி சொல்றீங்க பாருங்க பதில். இது கூண்டுக்குள்ள இருக்கிறோமா, கூண்டுக்கு வெளியே இருக்கிறோமா? உள்ளதான் இருக்கிறோம். மாற்றக்கூடாது, அது பின்னாடி மாற்றக்கூடாது. அப்போ கூண்டுக்குள்ளதான் இருக்கிறோம்னா நம்முடைய வாழும் உரிமை யார்கிட்ட கொடுத்துட்டோம்? நம்ம தேவன்கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ உரிமை போற யார்கிட்ட இருக்குது? நம்முடைய லைசன்ஸ் யார்கிட்ட இருக்குது? நம்முடைய ஆதார் கார்டு யார்கிட்ட இருக்குது? இந்த பூமியில வாழ்றதுக்கு நமக்கு யார் உரிமை கொடுத்துருக்காரோ அவர்கிட்ட இருக்குது. அவர் சொன்னபடி மட்டும்தான் நாம வாழ்வோம். சரிங்களா? சரி, கஷ்டம் கஷ்டம், சந்தோஷம் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி படிச்சிட்டோம். இந்த கூண்டுக்குள் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன ஹாப்பினஸ் இருக்கு அதை பார்க்கலாமா? என்னென்ன ஹாப்பினஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கதையில அந்த கிணறிக்கு கூண்டுக்குள்ள இருந்ததுனால தான் அதெல்லாம் கிடைச்சிது. எதெல்லாம் கிடைச்சிது? பியூர் வாட்டர் கிடைச்சிது, ஃபுட்டு கிடைச்சிது, பாதுகாப்பு கிடைச்சிது. சூப்பர். அப்போ பாதுகாப்பு கிடைக்கிறது கூண்டுக்குள்ளதாங்கிறது சந்தோஷமா இருக்கு இல்லையா? இந்த கூண்டுக்குள் இருக்கிற வரைக்கும் தான் ரியல் பாதுகாப்பு நமக்கு கிடைக்க போகுது. ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வசனத்தை படிக்கும்போது சில கேள்விகள் வர்றது இயற்கை. தேவன் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா வசனம் சொல்லுது என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. அவர் பணக்காரர். தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம். உங்கள்னா இப்ப யாரு? நம்மன்னா இப்ப யாரு? கிணறு. எங்க இருக்கிற கிணறு? அப்படி சொல்லுங்க. கூண்டுக்குள்ள இருக்கிற கிணறினுடைய குறைவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே. அப்ப நமக்கு குறை வந்தா கூண்டுக்குள்ளே இருந்தா குறைவை நிறைவை எப்படி? இயேசு கிறிஸ்து தான். எப்படி? உதாரணம் சொல்லட்டுமா உங்களுக்கு? நான் என்ன கஷ்டப்பட்டாலும் சரிங்க, கூண்டுக்குள்ள இருக்கிறேன், கையில் 5 பைசா கிடையாது. ஓகே, நாளைக்கு என் பையனுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ணுறது? இப்போ இந்த வசனத்தை எடுத்து 108 தடவை சொன்னீங்கன்னா பணம் வந்துடும் வீட்டுக்கு. வசனத்தை எடுத்து சொல்கிறதில்ல. தேவன் எப்படி தெரியுமா யோசிப்பாரு? அவருக்கு ஐஸ்வர்யம் இருக்கு. ஐஸ்வர்யம் வெறும் பணம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய மனசும் அவர் கையில் தான் இருக்கு. அது ஐஸ்வர்யம். என்ன பண்ணுவார் தெரியுமா? 10 பைசா பணம் இல்லை, அவ்வளோதானப்பா. நீ கூண்டை விட்டு வெளியே போய் பணம் தேடாத, கூண்டுக்குள்ளேயே இரு, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.
நம்ம என்ன பண்ணுற மிஸ்டேக்னா, ஐயோ வேணுமேன்னு சொல்லிட்டு உடன்படிக்கை மீறி சில காரியங்கள் செஞ்சுருவோம். நோ, இங்கே வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்கும் அப்படின்னா, எங்கள் வீட்டில் கூரையை பிச்சுட்டு பணம் கொட்டுமான்னு கேட்குறீங்களா? கொட்டாது. அப்போ எப்படி நிறைவாக்குவார்? எப்படி ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவார்? தேவன் சொல்கிறாரு, உனக்கு ஸ்கூலில் உன் பையனை படிக்க வைக்கணும், அவ்வளோதானே, விட்டுரு, கூண்டுக்குள்ளே இருப்போம், சத்தம் போடாமல் கூண்டுக்குள்ளே இரு. நீ கூண்டுக்குள்ளே மட்டும் இரு, உன் பையன் படித்து முடிச்சிடுவான். தேவன் எப்படி ஃபீஸ், நீ சத்தம் போடாது பேசாமல் இரு அப்படின்னு என்ன பண்ணுவார்? ஒன்று பணம் உதவி கிடைக்கலாம், அல்லது ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஃபீஸ் வாங்குற ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் யார் கண்ட்ரோலில் தான் இருக்காரு? அவர் நம்முடைய கஷ்டத்தை பார்த்துட்டு, வேண்டாங்க விடுங்க, இந்த பையனை நாங்களே படிக்க வச்சிடறோம் சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ அக்செப்டட், முடிஞ்சா? ஏன்னா தேவன்கிட்ட என்ன இருக்கு? ஐஸ்வர்யம் இருக்கு அவர்கிட்ட. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது காரணமே தேவன் தான். அந்த தேவன் யார் எப்படி மாற்றுவார் நமக்கு தெரியாது. நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கூண்டுக்குள் இருக்கிறது மட்டும்தான். அடுத்தது ஹெட்மாஸ்டர் வராரு. என்னப்பா கூட்டமாக இருக்கீங்க? சார் ஃபீஸ் கட்ட வந்திருக்காங்க, கையில் ஃபீஸ் கம்மியாக வச்சுருக்காங்க. அப்படியா? எவ்வளோ வச்சுருக்காங்க ஃபீஸு? 1 லட்ச ரூபாய்க்கு ஃபீஸு. 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்ட தயவுசெய்து படிக்க வச்சிடாதீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 லட்ச ரூபா ஃபீஸு, ஒரு கையில் 5000 ரூபா வச்சுருக்காரு. 5000 ரூபா வச்சு எப்படிங்க ஃபீஸ் கட்ட வந்தீங்க? சொல்லுவார், என்கிட்ட வேறு எதுவும் இல்லைங்க. எதுவுமே இல்லாமல் எப்படிங்க நீங்கள் பையனை வளர்த்துனீங்க? கடவுளை நம்பி நான் வாழ்கிறேங்க. அவர் சொல்லுவார், நீ மட்டும்தான் கடவுளை நம்பி வாழ்வியா? நீ வாழ்ந்த கடவுள் உண்மை, நீ நம்புறது உண்மைனா, இது வரைக்கும் நான் வணங்கிட்டு இருந்த கடவுள் நான் சொல்கிறேன் உண்மைன்ட்டு, இப்போ நான் சொல்கிறேன் என்ன தெரியுமா பண்ணுறேன்? வாங்கி 1 லட்ச ரூபாய் இடத்துல 5000 ரூபா அப்படின்னு சொல்லி மாற்றி கட்டுங்கிட்டு போயிடுவார். கண்டிஷன் ஒரே ஒன்று தான். என்னது? கூண்டுக்குள் இருக்கு. புரிஞ்சவங்களுக்கு? சும்மா காலையில் கூண்டுக்குள்ளே போயிட்டு காலையில் கூண்டுலேருந்து வெளியே போயிடுறது, சாயந்தரம் உள்ள வந்து போந்துக்கிறதுக்குள்ள அது சூட் ஆகாது. 100% ஒரு தடவை கொடுத்ததான் முடிச்சது. சரிங்களா? கடைசி அந்த ஸ்கூலில் ஒரு இது எல்லாமே நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு ஸ்கூலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. என்னென்னா, இந்த வருடம் இந்த நோய் காரணமாக யாரும் ஃபீஸே கட்ட வேண்டாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? நம்ம கட்ட வேண்டியதில்லை. எல்லா விஷயத்துக்கும் தேவன்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா, எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் உட்காந்துருக்குன்னு சொல்ல வரல. நம்முடைய தேவையை கட்டாயமாக தேவன் என்ன ஆக்குவார்னா நிறைவாக்குவார். புரிஞ்சவங்களுக்கு? அப்படின்னா எல்லாமே யார்கிட்ட தான் இருக்குது. இப்போ அந்த ஃபீஸை வாங்கி ஒருத்தர் உள்ளே போட்டார்ல, அவருடைய உயிர் யார்கிட்ட இருக்குது? அந்த ஃபீஸ் யாருக்கு போய் சேரப்போகுது? யாரோ மனுஷனுக்கு போய் சேரப்போகுது. அந்த மனுஷனும் தேவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறான். அப்படின்னா எல்லாமே தேவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குன்னா, நாம் எதுக்கு கூண்டை விட்டு வெளியே போய் தேடணும்? சொல்லுங்க. இப்போ வாசிங்க யாக்கோபு 1:17. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும், ஈவுங்கிறது ரிசல்ட்னு வச்சுக்கோங்க, நன்மைங்கிறது குட் ரிசல்ட்னு வச்சுக்கோங்க. எந்தங்கிறதுக்கு என்னங்கிறத இப்போ பிரச்சனை. எந்தங்கிறது என்னன்னு அப்புறம் சொல்றேன். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. எல்லாமே எங்கிருந்து உண்டாகுது? பரத்திலிருந்து உண்டாகுது. பூமியிலிருந்து எதுவும் உண்டாகிறது இல்ல, பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லாமே யார்கிட்ட இருந்து வருதுன்னா, ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி தான் என்ன பண்ணுதுன்னா இறங்கி வருது. ஸோ நல்லா கவனிங்க வசனத்தை. கூண்டுக்குள் இருக்கிறது உண்மைனா கிளியரா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எல்லாமே கூண்டுக்குள்ள தான் கிடைக்கும். என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நன்மையான, நன்மைன்னு உங்களுக்கு புரியுதுன்னுட்டு சில சமயம் நாமளே போய் தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிக்குவோம். அதல்ல, நன்மையான, தேவனே தடை பண்ணுவார் சில விஷயத்த, அதுக்கு பேர் தான் நன்மையான. ஈவு ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்கறது. ஸோ குட் ரிசல்ட்டு எந்தன்னு போட்டிருக்க வார்த்தை இருக்குல்ல, அது எந்தங்கிறது 1-2 எல்லாமே வா. 1-2 எல்லாமே வா, எல்லாமே தான். பாருங்க, நம்ம அப்படியே போய் கண்கார்டன்ஸில் வசனம் பார்த்தோம்னா இங்கிலீஷ்லேயே போட்டிருக்கு. எவ்ரி அப்படிங்கிற வார்த்தைக்கு கண்கார்டன்ஸில் போய் கிரீக்கில் எடுத்தோம்னா என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, ஆல், எனி, எவ்ரி, த ஹோல். அப்போ இந்த வசனத்தை நம்ம எப்படி படிக்கணும்? நன்மையான எல்லா ஈவும் யார்கிட்ட வருது. அப்போ அந்த ஈவு நமக்கு கிடைக்கும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? கூணுமா? கூண்டுக்குள்ள மட்டும் இருந்தால் போதும். இந்த உலகத்திலேயே தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள் யாருன்னா, யார் ஒரு சகோதரனோ யார் ஒரு சகோதரியோ செஞ்ச உடன்படிக்கைக்கு இன்னைக்கு வரைக்கும் உத்தமமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். அடுத்த கண்டிஷன், இந்த கூண்டுக்குள் இருந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்?
என்னென்ன கிடைக்கும் தெரியுமா? இன்னொன்று கிடைக்கும். அந்த இன்னொன்று என்னன்னா வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே. எங்க இருக்கும் பிள்ளைகளே? நல்ல பதிலுங்க. என் பிள்ளைகளே, கூண்டுக்குள் இருக்கும் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இதை மொழிபெயர்த்து சொல்லுங்க. கரெக்டா? என் பிள்ளைகளே, கூண்டுக்குள்ள பிள்ளைகளே. கரெக்ட். அடுத்தது, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். இதை மொழிபெயர்த்து சொல்லுங்க. கூண்டை விட்டு வெளியே போகாம நீங்க இருங்க. சூப்பர். ஒருவன் பாவம் செய்வானானால், ஒருவன் கூண்டை விட்டு வெளியே போவானால், நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கூண்டுக்குள்ளால என்ன அட்வான்டேஜ் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் என்ன பண்ணுவாரமா? இதனுடைய விளக்கமெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமை. 100% பாவி. ஆனா தேவன் பார்க்கும்போது 1% பாவம் கூட நமக்கு இருக்கிறது தெரியாது. பிகாஸ் இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் நம்மளை வச்சிருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு? ஒவ்வொரு தடவையும் நம்ம மீறும் போதெல்லாம், ஒவ்வொரு தடவையும் நம்ம கீழ்ப்படியாமல் போகும்போதெல்லாம், பிதாவாகிய தேவன் கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு? பேசுவாரா? 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 எல்லாத்துக்கும் பேசுவாரா? எல்லாருக்காகவும் பேசுவாரா? இல்லை, இல்லை. யாருக்குள்ள மட்டும்தான் பேசுவார். ஆமாம், நம்ம உடன்படிக்கையை நம்ம ஒழுங்காக பண்ணாமல் விட்டுட்டு எனக்காக இயேசு கிறிஸ்து தேவன்கிட்ட பரிந்து பேசுகிறார் என்பது முற்றிலும் தவறான காரியம். யாருக்காக பரிந்து பேசுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி உடன்படிக்கைக்குள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக மட்டும்தான் அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பரிந்து பேசுவார். சரிங்களா? இப்போ நம்ம கூண்டு கொடுக்குற சேஃப் தானே பேர்? தேவனுடைய கூண்டு கொடுக்குற சேஃபு. சாத்தான் ஒரு கூண்டு வச்சிருக்கான் தெரியுமா? சாத்தான் ஒரு கூண்டு வச்சிருக்கான் தெரியுங்களா? தெரியல, நீங்க படிச்சிருங்க, அப்புறம் சொல்லுங்க. நீங்க வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இது 7 சபைக்கும் பொருந்தும். வாசிங்க. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். ஐயோ, பிசாசானவன் என்ன பண்ணுவானமா? அப்ப பிசாசானவன் ஒரு கூண்டு வச்சிருக்கான். கரெக்டா? அதுல நம்மளை போடுவான்னு போட்டிருக்கா, போட மாட்டான்னு போட்டிருக்கா? போடுவோம். அப்ப இந்த கூண்டுக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? நல்ல கேள்வி, புரிஞ்சுக்கோங்க. அவன் ஒரு கூண்டு வச்சிருக்கான், அந்த கூண்டுக்குள்ள நம்மளை அவன் போடுவான். அப்படின்னா இந்த கூண்டுக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனம் கேட்டேன் நான். அந்த கூண்டு இருக்கு, இந்த கூண்டுல போட மாட்டான்னு போட்டிருக்கு இல்லையே, போடுவான் தானே போட்டிருக்கு. சகோதரி சொல்றாங்க கூண்டை விட்டு வெளியே வந்தா போட்டுருவான். இல்லை, சரியா பதில் சொல்றவங்களுக்கு பரிசுப்பேன். நம்ம கூண்டு கொண்டிருக்கிறோம், உடன்படிக்கை கொண்டிருக்கிறோம், சேஃப். தேவன் கிட்ட இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுறாரு, எல்லாமே நம்ம கூண்டுக்குள்ள கிடைச்சிருது, சந்தோஷமா இருக்கிறோம், நல்லா பறக்கிறோம், கூண்டுக்குள்ள பறக்கிறோம். ரைட்? சாத்தான் ஒரு கூண்டு போடுவேங்கிறானே, சோதனையான காலம். கூண்டுக்குள்ளேயும் சோதனை வரும். ஏன்னா தேவன் நம்முடைய முன்னேற்றத்துக்காக கொடுப்பார். இப்ப சாத்தான் போடுற கூண்டு நமக்கு அப்ளை ஆகுமா? தேவன் போடுற கூண்டு நமக்கு அப்ளை ஆகுமா? இது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா முடிச்சிடலாம் சப்ஜெக்ட். தேவனுடைய கூண்டில் ஒரு டெஸ்ட் இருக்கு, அது முடிச்சதுக்கப்புறம் சாத்தானுடைய கூண்டில் கொண்டே போட்டுருவாங்க. இல்லை, அதுவும் இல்லை, அதுவும் இல்லை. சகோதரிக்கு ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பாயிண்ட்டை. அவங்க சொன்ன பாயிண்ட் நான் கூண்டாவே சொல்லட்டுமா, வசனமாக சொல்லாமல் கூண்டா சொல்லட்டுமா? இப்போ நம்ம ஒரு கூண்டுக்குள்ள இருக்கோம். கரெக்டா? இவ்வளோ நேரம் நீங்கள் தானே சொன்னீங்க கூண்டுக்குள்ள இருக்கிறோமா இல்லையா? கூண்டுக்குள்ளே தான் இருக்கோம், வெளியே போயிட்டு வரமா? சரி, சந்தோஷம். கூண்டுக்குள்ள இருக்கிறோம். இப்போ சாத்தான் நம்மளை என்ன பண்ணுவான்? ஒரு கூண்டு போடுவான், அதுவும் வசனத்தில் இருக்குது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, சாத்தான் ஒரு கூண்டு போட்டா எந்த கூண்டு மேலே தான் அவன் கூண்டு போட முடியும்? இருக்கிற கூண்டு மேலே தான் போட முடியும். எப்படின்னா, நம்ம உள்ள இருக்கிற கூண்டுக்குள்ளே இருந்தா வெளியே கூண்டு போட்டா என்ன, போடாடி நமக்கு என்ன? புரிஞ்சா புரியும் நான் சொல்றது உங்களுக்கு. யாரை தெரியுமா அது பாதிக்கும்? வெளியே ஒரு கூண்டு போட்டிருக்கான் சாத்தான், நம்ம ஏற்கனவே தேவனுடைய உடன்படிக்கைங்கிற கூண்டுக்குள் இருக்கிறோம். இப்ப சாத்தான் போட்ட கூண்டு யாரை பாதிக்கும்? இந்த கூண்டு வெளியே வந்தவங்களை தான் பாதிக்கும். புரிஞ்சா நான் சொல்றது? நம்ம இந்த கூண்டுக்குள்ளே இருந்துட்டுனா அவன் கூண்டு போட்டா என்ன, போர்வை போட்டா என்ன, துப்பட்டா போட்டா நமக்கு என்ன? we are safe. நம்ம பக்கம் கூட சாத்தானால நெருங்க முடியாது. புரிஞ்சா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இவ்வளவு தூரம் மீறி கூட தேவன் நம்மளை ஏன் காப்பாற்றி வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், நாம செஞ்ச உடன்படிக்கை நாம மதிக்கிறோமோ இல்லையோ, தேவன் மதிக்கிறார்.
அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த உடன்படிக்கைக்கு தயவு செஞ்சு துரோகம் பண்ணிடாதீங்க. நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பாருங்க. சந்தோஷமாக பறக்கலாம். ரெக்கை இருக்கு, சுயாதீனம் இருக்கு. சுயாதீனம் எது வரைக்கும் தான் இருக்குன்னா, தேவன் கிட்ட செஞ்ச உடன்படிக்கை வரைக்கும் தான் நம்முடைய சுயாதீனம் இருக்கு. ஆதாம் சுயாதீனத்தை மீறினாரு, மாட்டிட்டார். நாம் சுயாதீனத்தை மீற மாட்டோம்னு முடிவு எடுத்தாச்சுன்னா, எப்பேற்பட்ட கூண்டு யார் போட்டாலும் சரி, நாம் அதில் என்ன பண்ண மாட்டோம்னா மாட்ட மாட்டோம். கடைசியாக சகோதரர் சொல்கிறாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குங்க இது அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ நம்ம படித்த விஷயம்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்குங்கிறத ஃபாலோ பண்ணுறது கஷ்டமும் இல்லை. அப்போ இதுக்கு என்ன தான் பதில்? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு ஒரு காரியத்தை எழுதியிருக்காரு. ஸ்ட்ரிக்டாக இருக்கிற விஷயம் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கிற பலனை கொடுக்கும். எதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கோ அது மட்டும்தான் எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கிற பலன் கொடுக்கும். காலையில் ஆஃபீஸ் போகிறோம், ஆஃபீஸ்க்கு எந்த நேரம் வந்தாலும் அந்த ஆஃபீஸில் ஸ்ட்ரிக்டாகவே இல்லை, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? அந்த ஆஃபீஸ் எங்கேன்னு என்னை கேட்டுறாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். எந்த நேரத்துக்கு வந்தாலும் போகலாம் உள்ள. அதே மாதிரி உள்ளே படுத்து தூங்கிக்கலாம், உள்ளே உட்காந்து கேம்ஸ் விளையாடலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த ஆஃபீஸ் என்ன ஆகுன்னு சொல்லுங்க, கொஞ்ச நாளில் இழுத்து மூடிடுவாங்க. கரெக்டா? அப்போ அடுத்த மாதம் சம்பளத்துக்கு எங்கே போகிறது? நம்ம எங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்களோ அங்கே தான் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலே பலன் கிடைக்கும். இந்த கூண்டுக்குள்ள ஸ்ட்ரிக்ட் இருக்கு. என்ன ஸ்ட்ரிக்ட் தெரியுமா? உனக்கு சுயாதீனம் இருக்கு, பட் ஒரு கண்டிஷன், செஞ்ச உடன்படிக்கைக்கு வெளியே போகாது. பிகாஸ் உடன்படிக்கைக்கு மீறின விஷயங்கள், உடன்படிக்கை செயல்படுத்த முடியாத, செயல்படுத்தாமல் தடுக்கிற விஷயங்கள் கூண்டுக்கு வெளியே தான் இருக்கு. அது கூப்பிடும், போயிடாதீங்க, இங்கே இருங்க. அப்படி இருந்தால் அது ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட இட் கேரண்டீஸ் க்ளோரி, ஹானர், இம்மார்டாலிட்டி ஃபார் எட்டர்னல் எட்டர்னிட்டிஸ். காலா காலத்துக்கும் இல்லை, நித்திய நித்தியத்திற்கும் பொருந்தக்கூடிய கனமும் மகிமையும் வல்லமையும் அதிகாரமும் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஒரே ஒரு விஷயம், இந்த கூண்டுக்குள்ளே மட்டும் இருங்க, சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு, முக்கியமான பாயிண்ட், மகிமை கனம் அழியாமையை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நித்திய ஜீவனை என்ன பண்ணுவார்னா கட்டாயமாக அளிப்பார். சரிங்களா? இப்போ வெளியே இருக்கிற விஷயங்கள் நமக்கு ஆசையை தூண்டலாம், பட் அந்த ஆசை நமக்கு இச்சையாக மாறிடக்கூடாது. அதனால தான் பேதுரு சொல்லும்போது சொல்லிட்டார் கிளியரா, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. எதனால் உண்டான கேட்டுக்கு தப்பி? யார் பதில் கரெக்டாக சொல்ல? திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவேன். இச்சையினால். இப்போ உடனே பதில் வருது பாருங்க. இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி. கேட்டுக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கூண்டுக்குள் இருக்கணும். கூண்டுக்குள் இருக்கிறதுக்கு என்ன இருக்கக்கூடாது? இச்சை இருக்கக்கூடாது. இச்சைங்கிறது என்ன? இந்த இடத்துல நம்முடைய மாம்சத்தின் விருப்பங்கள். அதை யார்கிட்ட ஏற்கனவே கொடுத்துட்டோம்? அதான பலியின் உடன்படிக்கை. கொடுத்துட்டோம்னா இந்த உலகத்தின் கேட்டுக்கு என்ன பண்ணிடுவோம்? தப்பிடுவோம். தப்பிச்சு அங்கே இருந்தோம்னா என்ன கிடைக்கும்னா, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, திவ்ய சுபாவத்திற்கு பங்கு கிடைக்கும், பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனாலதான் நமக்கு எல்லாமே அளிக்கப்பட்டிருக்குது. இதைத்தான் நம்ம பெற்றுக்கொள்ள போறோம், இதைத்தான் நம்ம வாங்கிக்கொள்ள போறோம். சரிங்களா? ஸோ ரீகால் பண்ணிடலாமா? கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா, ஃபாலோ பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட் ஓவர். இல்லை என்றால் சப்ஜெக்ட் வில் பி ஓவர் பை டுமாரோ. ஓகே? முதல்ல 2 கதை படித்தோம். முதல் கதையில் ஒரு ஒரு ஓனர், சூப்பருங்க, ஓனர்னா ஓனாய் இந்த மாதிரி இருந்துச்சு, பயந்துட்டேன். ஓனர், அப்புறம் ஸ்பேரோஸ் இருந்துச்சு. இப்படியே சொல்லுங்கள், கரெக்டாக இருங்க, சொல்லுங்கள். ஒரு ஸ்பேரோ இருந்துச்சு. அந்த ஸ்பேரோவுக்கு பாட தெரியாது. அதனால் பாடுறதுக்கு யாரை கொண்டு விட்டாரு? கிணாரி. கிணாரி என்ன போச்சு? பாடுறது நிறுத்திடுச்சு. கரெக்டாக? ஏன் பாடம் நிறுத்திச்சு? கிணாரி ஸ்பேரோ கூட பழகிருச்சு. கிணாரி யார்? இப்போ நம்ம தான். நாம் பாடுறோம், நல்லா பாடுறோம். ஆனால் நல்லாவே பாடிட்டு இருக்கோம்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஸ்பேரோ கூட கனெக்ஷன் வச்சுக்கூடாது. ஸ்பேரோ கூட போகிறப்ப ஸ்பேரோ மாதிரி பாடிட்டு, கிணாரி கூட வரும்போது கிணாரி மாதிரி பாடுறது வாய்ப்பே இல்லை, அது நடிப்பு. அப்போ கிணாரி கூட அதிகமாக பழகினா கிணாரி மாதிரி பாடலாம். கிணாரி கூட அதிகமாக பாடுறதுக்கு என்ன செய்யலாம்? கிணாரி கூடயே பழகலாம். கிணாரி கூடயே பழகிறதுக்கு என்ன பண்ணலாம்? கிணாரி எங்கெங்கே இருக்கோ அங்கங்கெல்லாம் போகலாம். கிணாரி எங்கெங்கெல்லாம் இருக்குது? எங்கேயும் நீங்கள் போய் தேட வேண்டாம், எல்லாம் எங்கே தான் இருக்குது. சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீங்க. புத்தி சொல்லுங்கள் விட்டுறவங்களுக்கு. எதில் புத்தி சொல்லுங்கன்னா, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்லுங்கள், புத்தி சொல்லு.
முதல் விஷயம் முடிஞ்சு. ரெண்டாவது விஷயம், நமக்கு எது பாதுகாப்பு? கூண்டு எதை குறிக்கும்? என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கோம் தேவன்கிட்ட? எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்தேன் தேவனை, அவ்வளோதான். பலியினால் உடன்படிக்கை பண்ணி எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே இருந்தால் நமக்கு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். என்ன சந்தோஷம் இருக்குது? இதுக்குள்ளே பறக்கலாம். ரெண்டாவது, ஓனர் தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருவார். நம்முடைய தேவையெல்லாம் கிறிஸ்துவின் மகிமையின் மூலம் தேவன் குணம் பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து. இந்த கண்டிஷனில் எப்போ அப்ளை ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள். சரிங்களா? ஸோ கூண்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் திறந்து விடப்படும். கரெக்டா? கொஞ்ச நேரத்தில் திறந்து விடப்படும். உண்மைதான் பேர் சொல்கிறேன். பறந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரம் அதுக்கு பறந்துட்டு வருவோம் கிளாஸுக்கு. எத்தனை மணிக்கு? இப்படி வருவதற்காக தேவன் நம்மளை கூப்பிடல. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதை விட்டுட்டு நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்கிறதுக்காக நான் இங்கே வரல. உண்மை சபை கூடுதலை விட்டுறாதீங்க. எதுக்காக எதை விட்டு கொடுக்குறோமோ அது நாளைக்கு நம்மளை பாதிக்கும் போது ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம என்னைக்கு இருக்கோம்னா கூண்டுக்குள்ளே இருக்கணும். கூண்டு உங்களுக்காக தேவன் தயார் பண்ணி வச்சிருக்கார். விட்டுறாதீங்க. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.